Hare Krishna 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare Rama Rama Hare 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 Krishna 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare Rama Rama Hare 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 Krishna 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare Rama Rama Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare Krishna Krishna Hare Hare Ramanujadhaya Patram Jnana-vairagya-bhushanam Srimad-venkatanacharyam Vande Vedanta-desikam Lakshmi-nata-samarambham Natayamuna-madhyamam Asmadacharya-paryantam Vande Guru-paramparam Yo nityamachyudapadhambujayugma-rugma Vyamohadasthathitarani Pranayamene Asmadgurur-bhagavadosya Dayaika-sindho Ramanujasya charanau sharanam prabhadye Bhutam sharascha mahadahvaya bhaktanatha Shri Bhakti Sara Kulashekara Yogi Vahan Bhaktangri Renu Parakala Yatindra Mishran Srimad Parankusa Munim Pranatosmi Nityam Nama Sankirtanam Yasya Sarva Papa Pranashanam Pranamo Dukkha Samanah Tam Namami Harim Param Vasudeva Sutam Devam Kamsa Chanuramardanam Devaki Paramanandam பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே. கற்பார் இராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரும் புற்பா முதலாக புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்கு உய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே. புலையறமாகி நின்ற புத்தொடு சமணமெல்லாம் கலையறக் கற்ற மாந்தர் காண்பரோ கேட்பரோதான் தலையறுப்புண்டும் சாகேன் சத்தியம் காண்மினையா
சிலையினால் இலங்கை செற்ற தேவனே தேவனாவான். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமவென்றிரண்டெழுத்தினால் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில், அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான். வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே, வேத பிராச்சேதசாத் ஆசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா. ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம், ஜெய் ஜெய் ராம ராம. மஜ்ஜன்மனः பலமிதம் மதுகைட பாரே, மத் பிரார்த்தனீய மதனுகிரக ஏஷ ஏவ, त्वद्भृत्य भृत्य परिचारक भृत्य भृत्य भृत्यस्य भृत्य इति मां स्मर लोकनाथ. ஸ்ரீ குலசேகர ஆழ்வார் முகுந்தமாலா அப்படின்ற ஒரு கிரந்தத்திலே பகவானிடத்திலே அழகா ஒரு பிரார்த்தனை பண்றார். என் ஜென்மாவுடைய பிரயோஜனம் இதுதான், நான் உன்னிடத்துல பிரார்த்திக்கிறதும் இதுதான், எனக்கு நீ அனுகிரகம் பண்ண வேண்டியதும் இதுதான். என்ன அப்படின்னா, உன்னுடைய அடியவரின் அடியவர்க்கு அடியவரின் அடியவர்க்கு அடியவரின் அடியவர்க்கு அடியேனாக, அதாவது கடைசி நிலையில இருக்கும்படியான உன்னுடைய தாசர்கள் கூட்டத்தில் ஒருவனாக என்னை நீ நினைச்சா போதும். எதுக்கு சத்சங்கம் கேட்குறோம், எதுக்கு கோவிலுக்கு வரோம், எதுக்கு டெய்லி வீட்டில் பூஜை எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பக்தர்கள் கோஷ்டியில் சேர்ந்துடணும். பெரியாழ்வார் சொல்கிறார், எங்கள் குழுவினில் புகுதலொட்டோம் அப்படின்ச்சா. பக்தி பண்ணுறவாளாக இருந்தால் எங்கள் கோஷ்டியில் இடம் உண்டு, இல்லைன்னா கிடையாது. பெருமாள் கோவிலெல்லாம் கோஷ்டி நடக்கிறது அப்படின்வார். இந்த திவ்ய பிரபந்தம் எல்லாம் சொல்லுவோம். அந்த கோஷ்டிக்குள்ளே நிறைய கோஷ்டி இருக்கும் வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். கோஷ்டி அப்படின்னா அந்த பிரபந்தம் சொல்கிறவா, அந்த பிரபந்தம் தெரிஞ்சவா, அந்த பகவான் அனுபவிக்கிறவா அந்த கோஷ்டியில் இருக்கலாம், அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. நம்முடைய ஜன்மாவுடைய பரம பிரயோஜனம் என்ன அப்படின்னா, பக்தின்ற ஒரு விஷயத்தை உள்ளபடி புரிஞ்சுக்கணும். மற்றதெல்லாம் ரெண்டாம் விஷயம்தான். எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை உண்டு, எல்லாருக்கும் வியாதி உண்டு, எல்லாருக்கும் நஷ்டம் உண்டு, எல்லாருக்கும் அவமானம் உண்டு. ராமானுஜர் அவமானப்படுத்தினவாளும் உண்டு, சங்கரரை ஊரை விட்டு துரத்தினவாளும் உண்டு, மீராவுக்கு விஷம் கொடுத்தவாளும் உண்டு. கண்ணனையே தப்பாக பேசுகிற லோகம், ராமனையே தப்பாக பேசுகிற கூட்டம். அதனால் இது ஒரு விஷயமே கிடையாது. நம்ம பக்தி பண்ணி பகவானை உணர்றத்துக்காக வந்திருக்கோம். இந்த பக்த கோஷ்டின்ற ஒரு பெரிய கியூ, இந்த ரேஷன் கடைகளெல்லாம் ஒரு கியூ நிற்கும் இல்லையா, இல்லாட்டி ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு லைனில் கியூ நிற்கிறா இல்லையா, அந்த மாதிரி பகவான் அடையிறதுக்குன்னு ஒரு கியூ உண்டு. அந்த கியூவில் நாமும் போய் லைனில் நின்றுட்டா போதும். நின்னா போதும், அடக்க வேண்டாமான்னா பின்னாடி இருக்கவா, சார் கொஞ்சம் முன்னாடி போங்க இடம் காலியாக இருக்குது அப்படின்னு பின்னாடி இருக்கவா நம்மளை முன்னாடி தள்ளிடுவான். நம்ம கவனிக்கவே வேண்டாம், நம்ம மொபைல் ஃபோன் பேசலாம், அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா பக்கமும் பராக்கு பார்த்துட்டு இருக்கலாம். ஒரு அரை அடி தான் கேப் இருக்கும், என்னமோ ஒரு 50 பேர் நுழையிற மாதிரிலாம் டிஸ்டன்ஸ் வந்துடாது. அந்த அரை அடி கேப்பே பின்னாடி பொறுக்காது, எட்டி எட்டி பார்ப்பா, நம்ம நகர்றோமா நகர்றோமா நகர்றோமான்னு பார்ப்பா, அப்படின்னு முன்னேற்றி விட்டுருவான் நம்மளை. அதுபோல இந்த பக்தின்ற இந்த ஒரு வரிசையில இந்த லைன்ல வந்து நின்றுட்டோம்னா பரமபதமாகிய வைகுந்தத்துக்கு டிக்கெட் வாங்கிடலாம். டிக்கெட் வாங்குறதா உடனே மரணம் சம்பவிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, அவன் டிக்கெட் வாங்கிட்டா அப்படின்னு இந்த காலத்துல சொல்றது. இப்போ ட்ரெயினில் என்றைக்கோ போகிறதுக்கு டிக்கெட் வாங்குறோம் இல்லையா, அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுறோம் இல்லையா, முன்னாடியே ரிசர்வேஷன் பண்ணுறோமே, அந்த மாதிரி பெரியாழ்வார் சொல்லும்படியாக அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். அந்த பகவத் பக்தர்கள்ன்ற ஒரு எல்லையை அடைஞ்சுட்டோம்னா அதுதான் பக்தியுடைய விசேஷம். அதனால தான் நிறைய பக்தர்கள் வைபவமாக கேட்கணும். பக்தாளுடைய வைபவம் கேட்டோம் அப்படின்னா அந்த பகவானிடத்துல இன்னும் அபிமானம் அதிகமாகும். இந்த திருவிழா ஏதோ ஒரு பொருள் விற்கிறா,
நமக்கு அந்த பொருளை பற்றியே தெரியலை. ஆனால் நமக்கு பக்கத்தில் இருக்கிறவா தெரிஞ்சவா இந்த பொருள் ரொம்ப நல்லது, வாங்கி வச்சுக்கோங்க, உபயோகமாகும், இது நல்ல ருச்சியாக இருக்கும் இந்த பண்டம் அப்படின்னா உடனே அதை ஆசைப்பட்டு வாங்கி அனுபவிக்கிறோம் இல்லையா? அந்த பொருள் நமக்கு என்னன்னே தெரிய வேண்டாம், அதனுடைய குணம் பிரபாவம் ஒன்றும் புரிய வேண்டாம். ஆனால் நமக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் அந்த பொருளை அனுபவிக்கிறா அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு ஒரு மரியாதை இல்லையா? அதுபோல பக்தர்கள் அனுபவிக்கிறதுனாலே தான் பகவானுக்கு மரியாதை. பகவானாலே பக்தர்களுக்கு மரியாதை இல்லை, பக்தர்கள்னாலே தான் பகவானுக்கு மரியாதை. இந்த தங்கத்தை உரசி பார்க்கறதுக்குன்னு ஒரு கல் உண்டு, தேஜி பாபா தங்கம் தரமுள்ளதா அப்படின்னு. அந்த மாதிரி பகவான் தங்கம், பக்தர்கள் எல்லாம் அந்த உரசி பார்க்குற கல். உரசி பார்க்குறான், இது நல்ல தங்கம் தான், இது விலை போகும் அப்படின்னு சொல்கிறா இல்லையா? அதனால் அந்த பக்தர்கள் ரொம்ப விசேஷமானவர்கள். போன தடவை நம்ம திருமலை திருப்பதி மகிமை திருவேங்கடமுடையான் வைபவத்தை அனுபவித்தோம். ஓடி போயாச்சு, இப்போ தான் முடிச்சா மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே மார்ச் 3 முடித்தோம். 31 அது திருவேங்கடமுடையானுக்கு ஒரு 4 வாரம் பொறுக்க முடியல, உடனே வந்துடுறா பயலே கதை சொல்லிடா அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த தடவை ராம பக்த விஜயம் அனுபவிக்க போகிறோம். ராமன் ரொம்ப விசேஷமானவன், அதுவும் சித்திர மாதம் ராம நவமி வர்றது, ஏப்ரல் 19ஆம் தேதி ராம நவமி வர்றது. சரியா? அந்த சமயத்தில் சொல்லணும், ஆனால் அந்த சமயத்தில் நான் கொல்லத்தில் இருப்பேன், அதனால் சொல்ல முடியாது. அதனால் அதற்கு முன்னாடியே இங்கே ராமனுடைய வைபவங்களை சொல்லுவோம். ராமச்சந்திரமூர்த்தி விசேஷமான ஒரு அவதாரம். மத்ய கூர்ம வராக நிருசிம்ம வாமன பரசுராம ராம பலராம கிருஷ்ண கல்கி, தசவதாரங்கள் சிரேஷ்டம் அப்படின்னு. இந்த தசவதாரத்திலேயே பூரண அவதாரம் அப்படின்னு எடுத்துட்டா ராம அவதாரம், பரிபூர்ண அவதாரம் கிருஷ்ண அவதாரம் அப்படின்னு சொல்றோம். பகவான் மனிதர்கள் வாழ வேண்டியதான தர்மத்தை தானே நடந்து காட்டினதுனாலே ராமன் சர்வசிரேஷ்டமானவன். அதனாலே அந்த ராமனை அனுபவித்த பக்தர்களை நாம் அனுபவிக்கும் பொழுது நமக்கும் அந்த ஒரு ராம பக்தி சித்திக்கும். சரி, நமக்கு ராம பக்தி வர்றதுனால ராம கதை கேட்கறதுனாலே என்ன பிரயோஜனம் அப்படின்னா, ராமனை பற்றி கேட்டாலே துக்கம் நாசமாகும். ராமாயணம் யார் கேட்குறாளோ அவர்கள் கிரகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் உண்டோ, என்னென்ன கஷ்டங்கள் உண்டோ, என்னென்ன மனசில் பாரம் உண்டோ, இதெல்லாம் தானாக தீர்ந்து போயிடும். இது ராமனுடைய சரித்திரத்தினுடைய மகிமை, அவ்வளவு சிரேஷ்டம். அது முதல் பிரயோஜனம். ஏன்னா கலியுக ஜனங்களுடைய தர்மம் என்னன்னா, தனக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயத்தை நெருங்க மாட்டான். அது சுவாமியாகவே இருக்கட்டுமே, எல்லார் வீட்லேயும் டிவி வச்சுருக்கோம், கேபிள் டிவி வச்சுருக்கோம், மொபைல் ஃபோன் வச்சுருக்கோம். ஏன்னா நமக்கு கேரண்டியாக பிரயோஜனம் நம்ம ஒரு தீர்மானத்துக்கு வந்துடும். அது உபதிரவம்னு புரியலை, அது ஒரு பிரயோஜனம் தரக்கூடியதுன்னு தீர்மானத்தில் வந்ததுனாலே பக்கத்தில் வச்சுருக்கோம் இல்லையா? அதுபோல பகவானும் பிரயோஜனம் உடையவன், பகவத் கதைகளும் பிரயோஜனம் உடையது. ரெண்டாவது, ராமகதையை கேட்டு நமக்கு ஒரு ராமபக்தி வந்து ராமனிடத்துல ஸ்ரத்த வந்தா, ரொம்ப நாள் ஒரு பிரச்சனை இழுத்துட்டு இருக்கு பாருங்க, அயோத்தியா பிரச்சனைன்னு ஒன்று. ராமனுக்கு கோவில் கட்டலாமா வேண்டாமா, ராமனுக்கு இடம் உண்டா இல்லையா, கடைசியில் இடம் கொடுத்துட்டா. இப்போ கோவில் கட்ட வேண்டியது ஒன்று தான் பாக்கி. அதுக்கு இந்துக்களுக்கு ராமனுக்கு கோவில் கட்டணம்னு ஒரு ஆசை வரணும். ராமனுக்கு ஒரு கோவில் கட்டணம் அப்படின்னு ஒரு ஆசை வந்துடுத்துன்னா தானாகவே ராமனுடைய கோவில் கட்டிடும். நீ யாரும் ஒன்றும் பண்ண வேண்டாம், கோடி ரூபாயெலாம் கொடுக்க வேண்டாம். அயோத்தியாவில் நம்முடைய ராமச்சந்திர மூர்த்திக்கு ஒரு தங்க மாளிகை கட்டுவோம், கட்டியே ஆகணும்னு மனசுக்குள்ள பிரார்த்திச்சுட்டே வந்தேன்னா சத்தியமாக ஒரு நாள் தங்க மாளிகை கட்டப்படும். திருவேங்கடமுடையான் கோயில் முதல்ல தேவேன்னு இருந்தது, இன்னைக்கு பார்க்கறது இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இங்கேருந்து சுற்றி இருக்கிற பக்தர்கள் டெய்லி இந்த பெருமாளை பார்த்து, ஏன்ப்பா அவன் கோவில் இப்படி இருக்குது, நன்னா பெருசாகப்படாதான், நன்னா பெருசாகக்கூடாது, நன்னா பெருசாக எடுத்து இவ்வளோ பெரிய மண்டபம் எல்லாம் கட்டி, இத்தனை ஃபேனு லைட்டெல்லாம் போது, இத்தனை பக்த ஜனங்கள் வந்து அனுபவிக்கும்படியாக சுவாமி இருக்கார்னா, பக்தாளுடையதான தவிப்புக்கு பெருமாள் எப்பொழுதும் மரியாதை கொடுக்கிறார். எப்படி ஒரு குழந்தையுடைய அழுகைக்கு தாயார் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறாளோ, அதுபோல பக்தாளுடைய பிரார்த்தனைக்கு பகவான் என்னைக்கும் செவி சாய்க்கிறான். அதனால
இந்த 2 காரியங்களை உத்தேசிச்சு தான் ராம பக்த விஜயம்னு சொல்றோம். நன்னா மனசுல எல்லாரும் பிரார்த்திச்சுக்கோங்க, சீக்கிரத்திலே ராமனுக்கு தங்க மாளிகை கட்டணும். ஆச்சரியமா நம்முடைய எல்லா கோவில்களும் நன்னா இருக்கணும். ஏதோ பெருமாள் கோவில் மட்டும் சொல்ல நினைக்க வேண்டாம். முருகனுடைய கோவிலா இருக்கட்டும், கணபதியுடைய கோவிலா இருக்கட்டும், சிவபெருமானுடைய கோவிலா இருக்கட்டும், சாஸ்தாவுடைய கோவிலா இருக்கட்டும், சனாதனமான ஹிந்து தர்மத்துடைய தெய்வங்களின் கோவில்கள் நன்றாக இருந்தே ஆகணும். இதுல மாற்றமே கிடையாது. அடிப்படையில் நாம் அனைவரும் இந்து, அதுக்கப்புறமா தான் மற்றபடி. அதனாலே ஸ்ரத்தையோடு இந்த கதைகளை கேளுங்கோ. ஜகம்புகழும் புண்ணிய கதை ராமனின் கதை நிரூபணமான ஒரு விஷயம். அது அகம் குளிர சொல்லுவோம். அது அகம் குளிரும்படியான விஷயம். அதனால அகம் தானா குளிர்ந்துடும். சொல்றவாளை பொறுத்த விஷயம் இல்லை, விஷயத்தை பொறுத்து தான் சொல்றோம். அதனால அந்த ஜகம்புகழும் ராமச்சந்திர மூர்த்தியினுடைய வைபவத்தை ஆனந்தமா அனுபவிப்போம். ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம், ஜெய் ஜெய் ராம ராமா. நம்ம இங்க சொல்ற ஒவ்வொரு ராமாவும் அயோத்தியால ஒரு அஸ்திவாரமா போய் உட்காரும். அதன் மேல ராமனுடைய கோவில் நிச்சயமாகவே கட்டப்படும், சந்தேகமே கிடையாது. பகவான் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. சாது ஜனங்களை ரட்சிப்பதற்காகவும், துஷ்டர்களை நிகிரகம் செய்வதற்காகவும், தர்மத்தை ஸ்தாபிதம் செய்வதற்காகவும் நான் யுகங்கள் தோறும் அவதரிக்கிறேன் அப்படின்னு கீதையில சத்தியமா சொல்வான். அதனால அதர்மம் ஜாஸ்தி ஆகிற வருத்தமே படாதீங்க. பகவத் அவதாரம் பக்கத்திலேன்னு அர்த்தம். ரிஷிகள்லாம் பாப்பா ரொம்ப அக்கிரமம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ஒரே குஷியில் ஆடுவா. ராட்சசாலாம் கேட்பா, இவ்வளோ கஷ்டப்படுத்துறமே ஏன் சந்தோஷப்படுறலாம்? உன்னுடைய அக்கிரமத்துக்கு முடிவு காலம் வந்துடுத்து. விநாச காலே விபரீத புத்தி அப்படின்னா ஒருத்தன் அழிவு வந்துடுத்துனா அவன் புத்தி இஷ்டத்துக்கு போகுமா. தர்மத்தை விட்டு விலகியே போவா, அதர்மத்தை ஆசை ஆசையா பண்ணுவா, எல்லாரையும் படுத்துவா, தானாகவே தெய்வம் நின்று கொள்ளும். அந்த மாதிரி லோகத்துல பகவான் அதர்மம் விருத்தியாகிற சமயத்தெல்லாம் தானாகவே இறங்கி வரணும். அவதாரம் அப்படின்னா கீழே இறங்கி வருதல் அப்படின்னு அர்த்தம். கீழே இறங்கி வந்து ஆச்சரியமாக தர்மத்தை நிலைநாட்டான். அப்படி வந்தவன் தான் சாட்சாத் ராமச்சந்திரமூர்த்தி, சக்கரவர்த்தி திருமகன். வைஷ்ணவ சித்தாந்தத்தில் சக்கரவர்த்தி திருமகன் தான் ராமனுக்கு பேர். அதை வச்சுட்டு தான் ராஜகோபாலாச்சாரியார் ராமாயணத்தை சக்கரவர்த்தி திருமகன்ற பேர்லேயே எழுதினார். சக்கரவர்த்தி திருமகன் வைஷ்ணவ சம்பிரதாயத்து பிரிவா சொல்லும் பொழுது சக்கரவர்த்தி திருமகன், சக்கரவர்த்தி திருமகன். ஏன்னா தசரத சக்கரவர்த்தி, அதனால அவருடைய திருமகன், அதனாலே இவனை சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு சொல்றார்கள். அந்த பகவான் இடத்துல நிறைய பேர் பக்தி பண்ணியிருக்கான், நிறைய பேர். ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே பார்த்தோம்னா வால்மீகி மகரிஷி, வசிஷ்ட மகரிஷி, விஸ்வாமித்ர மகரிஷி, குஹன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன், கௌசல்யாதேவி, தசரத சக்கரவர்த்தி, இப்படி பல பேர். ஜடாயுன்ற கழுகு, ஆஞ்சநேயன்ற குரங்கு, கபந்தன்ற அரக்கன், சுக்ரீவன்ற குரங்கு, எல்லாரும் ஒத்துண்ட ஒரு அவதாரம் ராம அவதாரம். கழுகு அதுவும் ஒத்துணுடுத்து, குரங்கு சுக்ரீவன் அவனும் ஒத்துணுட்டான், அரக்கர் குலத்தை சேர்ந்தவன் விபீஷணன் அவனும் ஒத்துணுட்டான். எல்லாரும் ஒத்துண்ட ஒரு அவதாரம் ராம அவதாரம். அந்த ராமனிடத்துல பரம பக்தி இருந்துடுத்துனா ஜெயிச்சுடணும். ஆச்சரியம். நம்ம திருநீர்மலை பெருமாள் இருக்காரு, மலை மேலே ஏறி போனால் ரங்கநாதரை பார்க்கலாம். ரங்கநாதர் போய் யாரா மலை மேலே ஏறி பார்ப்பாளா? 2 ஆற்றங்கரை நடுவில் இருந்தால் போய் பார்க்கலாம். மலை மேலே போய் ரங்கநாதனை பார்க்கணும்னா நம்ம திருநீர்மலை தான் திவ்ய தேசம். திருமங்கையாழ்வார் 6 மாதம் காத்திருந்து சேவிச்ச ஒரே ஒரு திவ்ய தேசம் திருநீர்மலம் மட்டும்தான். 108 திவ்ய தேசத்தை வேற எந்த திவ்ய தேசத்துக்கும் இல்லாத பெருமை திருநீர்மலைக்கு. வேற எந்த இடத்துலையும் ஆழ்வார் இவ்வளோ நாளாக தங்கினதில்லை. அதுக்கப்புறம் ரங்கநாதர் தங்கினார் வச்சுக்கோங்க. ரங்கநாதர் கைங்கரியம் பண்ணுறதுக்காக தங்கினார். ஒரு திவ்ய தேசத்தை சேவிக்கிறதுக்காகவே திருமங்கை ஆழ்வார் தங்கின ஒரு இடம் அப்படின்னா திருநீர்மலை தான். நீர்மலையில் மேலே போனோம்னா பெருமாளை 4 ரூபத்தில் சேவிக்கலாம். நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தான், 4 ரூபத்தில் சேவிக்கணும்னா திருநீர்மலை திவ்ய தேசம். அதில் மேலே பார்த்தோம்னா கிடந்த பெருமாளாக ரங்கநாதன், வீற்றிருந்த பெருமாளாக பிரகல்லாத வரதன் நரசிம்மன்,
நடந்த பெருமாளாக திரிவிக்ரமன் உலகளந்த பெருமாள். இவன் 3 பேரையும் பார்த்துட்டு கீழே வந்தா நீர்வண்ணன். நிறைய பேர் மேலே ஏற முடியாதவாள்லாம் நீர்வண்ணரை பார்த்துட்டு இப்படியே கிளம்புறவாள்லாம் உண்டு. நீர்வண்ணருக்கு தான் விசேஷம். மலையெல்லாம் ஏற முடியாது, அப்படியெல்லாம் ரொம்ப சின்ன மலை, ரொம்ப குட்டியோண்டு மலை. ஆனால் அது ஏறுறதுக்கே நமக்கு மூக்கு அப்படி மூச்சு, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கும். இந்த நீர்வண்ணர் யாருன்னா ஸ்வயம் ராமச்சந்திர மூர்த்தி. நம்ம பக்கத்தில் இருக்கிற ராமனை முதல்ல சொல்லிடும். ஸ்வயம் நீர்வண்ணர் பிரத்யக்ஷமான ராமச்சந்திர மூர்த்தி. வால்மீகி மகரிஷி இந்த திவ்ய தேசத்தை சேவிக்க வந்தார். அழகா ரங்கநாதனை சேவிச்சார், உலகளந்த பெருமாளை சேவிச்சார், நரசிம்மனை சேவிச்சார். மலையிலேருந்து இப்படியே இறங்கினார். மனசு ஓரத்தில் ஒரு திருப்தியே வரல. இருந்தாலும் என் ராமனை போல உண்டோ? ஏன்னா தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகள் கமல அன்ன தாழ் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டார் மக்தே வாழ் கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார். கம்பன மாதிரி இனிமேல் சொல்றதுக்கு ஆளே கிடையாது. கவி சக்கரவர்த்தி ராமனுடைய தோளை பார்த்தவா தோளையே பார்த்துட்டு இருக்காள். ஏடானா இந்த யானையுடைய துதிக்கை மேலே பருத்து கொஞ்சம் கொஞ்சமாக சிறுத்து கீழே தொங்கும் பாருங்க, அந்த மாதிரி முட்டி வரைக்கும் நீண்ட கைகள். அவளை தான் ஆஜானுபாகு அப்படின்னு. அந்த மாதிரி அழகான தொங்கும்படியான ஒரு திருக்கைகள். அந்த தோளை பார்த்தவா தோளே பார்த்துட்டு இருக்காள. தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகழல் கமல அன்ன தாழ் கண்டார் தாளே கண்டார். ராமனுடைய செந்தாமரை பாதங்களை பார்த்தவா அச்சோ இந்த பாதம் நடக்கிறதே வலிக்குமோ. இந்த குழந்தைகள்லாம் நடந்தா இந்த தாத்தா பாட்டிக்கெல்லாம் பொறுக்காது. பிள்ளையும் பொண்ணோ மாட்டு பொண்ணோ நடையா ஏறி இறங்குவோம், அதெல்லாம் விஷயமா தெரியாது. இந்த குழந்தை ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தா பெரியவா முதற்கொண்டு அத்தனை பேருக்குமே அச்சோ அந்த குஞ்சித பாதம் நடக்கிறதேன்னு மனசு நோக்கும். நேற்று ஏர்போர்ட்டில் இருந்தோம், ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்டில் உற்சவம் பார்த்துட்டு வந்தோம். குழந்தை ஓடிட்டே இருந்தான். ஃப்ளைட்டில் ஏறும்பொழுது ஒருத்தர் கேட்குறேன், ஏண்டா குழந்தை ஓடிண்டே இருந்து உனக்கு காலே வலிக்கலையா, களைச்சே போகலையான்னு. அவன் கூட நானும் 2 மணி நேரம் ஓடி இருக்கேன். என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கல. அவன் ஓடுறதுக்கு நான் ஓடிட்டு இருந்தேன். என்னை பற்றி ஒரு வாரம் ஏன் சார் நீங்கள் ஓடில, உங்களுக்கு கால் வலிக்கலான்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. குழந்தை நீ ஓடினியாடா, காலே வலிக்கலையா, டயர்டே ஆகலையா? நான் அசந்து போனேன், ஓடின எனக்கு இல்லை கூட. அவன் பாட்டு அவனுக்கு ஜாலியில் ஓடுறான், நான் கடமையில் ஓடிட்டு இருக்கேன். கடமையில் ஓடுற என்னல்லவா கேட்கணும், ஜாலியில் ஓடுற அவனை பார்த்து கேட்குறேன். அந்த மாதிரி இந்த ராமன் நடந்தான் அப்படின்னா அச்சோ நடக்கிறானே 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 அப்படின்னு தொடுகழல் கமல அன்ன தாழ் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டாரும் அக்தே. ராமனுடைய நீண்ட கைகளை பார்த்தவன் அதையே பார்த்துட்டு இருக்கா. வாழ் கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார். ராமனுடைய ரூப லாவண்யத்தை இன்னை வரைக்கும் உள்ளபடி பார்த்தவா யாரும் இல்லை. அவளுக்கு எந்த அவயவம் பிடிச்சிருக்கோ அதையே ஆன்னு பார்க்குறாளே ஒழிய, டிவி இருக்கு எவ்வளோ ப்ரோக்ராம் வருது, அவளுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் தானே பார்க்குறேன். டிவியில் எல்லா சேனல் எல்லா ப்ரோக்ராமும் நான் பார்த்துட்டு ஒருத்தர் சொல்ல முடியுமா? அல்ப டிவி ஒரு 15 தமிழ் சேனல், இதில் வர ப்ரோக்ராம் அதுக்காக கங்கணம் கட்டிட்டு பார்த்துடாதீங்க. பயமாக இருக்குது ஜனங்களுக்கு எதான சொல்கிறதுக்கு. அங்கே அதுவே பார்க்க முடியாதுன்னா ராமனுடைய ரூப லாவண்யம் உள்ளபடி யாராலையுமே பார்க்க முடியாது. அத்தனை அழகனா ஆண்டாளே சொல்கிறான், மனத்துக்கினியானை அப்படின்னு. திருப்பாவை முழுக்க கிருஷ்ண விஷயம். எங்களுக்கெல்லாம் ஆகவே ஆகாது. இன்னும் அநியாயம் கிருஷ்ண விஷயமா பேசிட்டு இருக்கா. இதில் ராமனை பார்த்துட்டு சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை. மனசுக்கு இனிமை அப்படின்னா ராமன் தானா. அதனால அவ்வளவு சிரேஷ்டம். அந்த ராமனை நினைச்சுட்டார் வால்மீகி மகரிஷி. வால்மீகி மகரிஷி கூட வந்து சேவிச்ச ஒரு திவ்ய தேசம் திருநீர்மலை. எதுக்கு சொல்றேன்னா, எப்பயாவது காத்தாலெல்லாம் வெட்டியா இருந்ததுன்னா அப்படியே போய் திருநீர்மலை பெருமாளை பார்க்கலாம். சாயங்காலம் வெட்டியா, இப்போ இந்த ஒரு வாரத்துக்கு வெட்டியா கிடையாது, ஏன்னா சாயங்காலம் இங்கே சத்சங்கம் உண்டு. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா சும்மா அப்படி இப்படி அலையிறதுக்கு அப்படியே போனேன்னா திருநீர்மலையில் போய் பார்த்துடலாம். வால்மீகி மகரிஷி கீழே இறங்கினார். என் ராமனை பார்த்த ஒரு சந்தோஷம், ஒரு குதூகலம் இல்லையே அப்படியே நினச்சி இறங்கி வந்துட்டே இருந்தாராம். பகவான் பார்த்தா என் பக்தனுடைய துக்கம் எனக்கு பொறுக்காது. அதானே சுவாமி இந்த பரிவு, பக்த வத்சலன் அப்படின்னு பெரியவாழ்லாம். பக்தர்கள் மேல சுவாமிக்கு அத்தனை வாத்சல்யமா. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நடத்தி கொடுக்கறதுல துடிக்கிறார். ஒரு குழந்தைக்கு பசி வந்துடுத்துனா அம்மாவுக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது, அதுக்கு ஆகாரம் கொடுத்து அது சாப்பிட்ட பிறகுதான் அதுக்கு ஒரு சமாதானம்.
அந்த மாதிரி தன் பக்தனுடைய மனசுல தன்னை பார்க்கணும்னு ஒரு தாபம் வந்துடுத்து, ஒரு பசி வந்துடுத்துனா பகவானுக்கு பொறுக்காகும். அதனால பார்த்தா பகவான் பிரத்யக்ஷமா அப்படி கீழே வந்து நின்றுட்டார். வால்மீகி இறங்கும் பொழுது பார்த்துட்டார், ஹே பிரபோ ராமா எப்ப வந்தாய் அப்படின்னா, நீ எப்ப என்னை பார்க்கணும்னு நினைச்சியோ அப்பவே வந்து. நம்ம நினைச்சா போதும், நம்ம நினைக்கதான் மாட்டேங்கிறோம். காக்கா கத்தினா யாரோ வரப்போறான்னு நினைக்கிறோம். ஒரு நாளாவது ராமன் வருவார் நினைச்சிருக்கா, திருவேங்கடமுடியான் வரப்போறான்னு நினைச்சிருக்கா, பொறையேறுனா எல்லா ஊரில் இருக்க எல்லா சொந்தமும் நினைப்பேன். கேட்டால் வேலைக்காரன் நினைக்கிறான் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும் வரைக்கும் சொல்லிட்டு. இப்போ பால்காரன் நினைக்கிறான், இஸ்திரிக்காரன், அவள்லாம் நினச்சா நமக்கு என்ன பிரயோஜனம், வம்பு தான். சுவாமி நம்மளை நினச்சா பிரயோஜனம் உண்டு. அதனால் வால்மீகி மகரிஷி பார்த்து சுவாமி சொல்லிட்டார், உனக்காகவே வந்தேன் நின்னேன் அப்படின்னா. பார்த்துட்டார். பெருமாள் கேட்டார், என்ன பண்ணினார், இப்படியே இரு, என்ன மாதிரி ராமனை பார்க்க முடியலன்னு நினைக்கிறவாளுக்கெல்லாம் கீழே இருந்து காட்சி கொடு. நான் மேலே நிற்கிறேன், நான் ஏற்கனவே 3 பேர் ஒன்று கொடுத்தது இருக்கா, ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் இருக்கலாம், அந்த இடத்துல 3 பேர் இடிச்சு பிடிச்சி நிற்கிறான். நீ வேற, நீ என்றைக்குமே ஸ்பெஷல் தான். நீ 10ஓட 1 11, அத்தோட இது ஒன்றும் இல்லை, நீ தனி. அதனால கீழே இருன்னு சொல்ல, இன்னி வரைக்கும் ராமன் தான் நீர்வண்ணராக இருந்து கொண்டு நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டுருக்கா. அத்தனை விசேஷம் ராமச்சந்திர மூர்த்தி. அந்த ராமனிடத்துல பக்தி செய்யறது ரொம்ப சுலபம். ஏன்னா தர்மப்படி நடக்கிறவன் ராமன். ஒக்க மாட்ட ஒக்க பான ஒக்க பாரிய. தமிழ்ல சொல்லும்போது சொல்லுவா, ஒரு இல் ஒரு வில் ஒரு சொல், அதான் ராமன். ஒரே ஒரு மனைவி தான், ஒரே ஒரு பானம் தான், ஒரே ஒரு வார்த்தை தான். ஒக்க மாட்ட ஒக்க பான ஒக்க பாரிய. இன்னி வரைக்கும் லோகத்துல அவ்வளவு சிரேஷ்டமா எல்லா பெண்டாட்டிகளும் ஆசைப்படும்படியான ஒரு புருஷன். இப்படிதான் எங்க ஆத்துக்காரர் இருக்கணும்னா ராமனை மாதிரி இருக்கணும்னு சொல்லுவான். நிலைப்பது நெஞ்சு ராமனை போல் நட, அப்படிதான் தீர்மானமா பெரியவா சொல்றா. யாரும் கிருஷ்ணனை மாதிரி நடன்னு சொல்றதே கிடையாது. கிருஷ்ணன் மாதிரி நடக்கவே கூடாது, நடக்கவும் முடியாது. ராமன் தான் அப்பா சொல்படி கேட்டான். பித்ருவாக்கிய பரிபாலனம், தாரத்துக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் நன்னா தெரிஞ்சவன், தம்பிகளை எப்படி வச்சுக்கணும்னு தெரிஞ்சவன், விரோதியை கூட எப்படி அடக்கணும்னு தெரிஞ்சவன், எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றதுல உயர்ந்தவன் ராமன். அதனால ராமன் சர்வசிரேஷ்டமானவன். அதனால ராம பக்தி சுலபம். சரியா பார்த்தோம்னா கலியுகத்துக்கு ரொம்ப பக்கத்துல ஒரு அவதாரம்னா கிருஷ்ணாவதாரம் தான். துவாபரயுகம் முடியறது, கலியுகம் வந்தது. 5100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அவதாரம் கிருஷ்ணாவதாரம். சரியா பக்கத்துல விட்டுட்டு போனதானே பிடிக்கணும். இன்னைக்கு கிருஷ்ணனோட போட்டி போடுறதுக்கு ஒரு அவதாரம் உண்டுன்னா ராமவதாரம் தான். ஜெய் ஸ்ரீராம்னு ஒரு கூட்டம் இன்னைக்குமே உண்டு. அதனால இந்த ராம பக்தி சுலபம். ஏன்னா தர்மப்படி நடக்கிறான், பொய்யே பேசுறதில்ல. சூர்பனகா கிட்ட கூட உண்மையை பேசும்படியான உத்தமன். சூர்பனகிட்ட போய் யாரும் உண்மை பேசுவாளா? அந்த அரக்கி கிட்ட கூட உண்மையை சொல்லும்படியான ஒருத்தன் ராமச்சந்திர மூர்த்தி. அத்தனை சிரேஷ்டம், அத்தனை விசேஷம். அந்த பகவான் இடத்துல பக்தி பண்ணலாம். பகவான் இடத்துல பக்தி பண்றதுக்கு பலவிதமான வழிகள் உண்டு. தாஸ்ய பக்தி, சக்கிய பக்தி, வாத்சல்ய பக்தி, மாதுரிய பக்தி, பயபக்தி, துவேஷ பக்தி, காந்தா பக்தி, இப்படி எல்லாம் உண்டு. பகவானை எஜமானனா நினைக்கிறது, நம்ம அவனுடைய வேலைக்காரனா நினைக்கிறது தாஸ்ய பக்தி. பகவானை ஃப்ரெண்டா நினைக்கிறது சக்கிய பக்தி, அவனை சகாவா பாவிக்கிறது. பகவானை குழந்தையா பார்க்கறது வாத்சல்ய பக்தி. பகவானை காதலனா பார்க்கறது மாதுரிய பக்தி. ஆழ்வார்கள்லாம் பகவானை காதலனாகவே தான் பார்க்கறது. பகவானை பார்த்து பயப்படுறது பயபக்தி. பகவானை விரோதியா பார்க்கறது துவேஷ பக்தி. பகவானை கணவனா பார்க்கறது காந்தா பக்தி. நாஸ்திகர்கள் எல்லாம் துவேஷ பக்தி தான் பண்ணிட்டு இருக்கான். ஆஸ்திகர்கள் எல்லாம் ஆச்சரியமா தாஸ்ய பக்தியோ சக்கிய பக்தி அப்படி விதவிதமா பண்ணிட்டு இருக்கான். இதுல ஜோர் வாத்சல்ய பக்தி. ரொம்ப சுலபம். பகவானை குழந்தையா பார்க்கறதுனா, குழந்தைகிட்ட மயங்காதவா யாருமே கிடையாது. அவ்வளவு அழகுதானே. இந்த குழந்தைகளை பார்த்துட்டோம்னா அதனுடைய ஜாதியோ குலமோ மதமோ ஏதாவது நம்ம பார்க்குறோமா, அது மூக்கு ஒழுகின்ற இருந்தா கூட பார்க்கறதுக்கு அழகாத்தான் இருக்கு. அது கண்ணங்கரையால் இருந்தாலும் அச்சோடா ஜம்முன்னு இருக்கேன்னு தான் சொல்ல தோன்றது. அது எலும்பும் தோலுமா ஒல்லியா இருந்தாலும் அது ஒரு ஜாலியாத்தான் இருக்கு. கொழுக்கு முழுக்குன்னு இருந்தாலும் நன்னாத்தான் இருக்கு. குழந்தைகள் எல்லா விதத்திலையும் சிரேஷ்டம். அதனால இந்த பகவானை குழந்தையா பார்க்கறதுன்றது ரொம்ப சுகமான சுலபமான அழகா பண்ணக்கூடிய ஒரு பக்தி. அந்த பகவானை குழந்தையா ஒருத்தி பார்த்தா. கணேச தேவின்னு ஒரு ராணி. அவளுடைய ஆத்துக்காரர் ராஜா பேரு மதுகரன் அப்படின்னு பேர். பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க.
கண்ட கண்ட சினிமாக்காரா அரசியல்வாதிகள் பேரெல்லாம் பாவிகள் பேரெல்லாம் லிஸ்ட் போட்டு சொல்ல முடியும் நம்மால. மகாத்மாக்கள் பேரு புத்தியில ஞாபகம் இருக்கணும். கணேச தேவி, கணேசர் பிள்ளையார் நினைச்சுக்கோங்க, கணேச தேவி அவ்வளவுதான். ஆச்சரியமான ஒரு ராணி. அவளுக்கு ராமன்னா கொள்ள ஆசை, கொள்ளை அடிக்கிற ஆசை. அது வேணும், கொள்ளை அடிக்கணும். பகவான் அல்லவா கொள்ளை அடிக்கணும். இப்ப ஏற்பட்ட ஒரு சுவாமி கிடைச்சிருக்காரு அப்படின்னு கொள்ளை அடிக்கணும். இந்த கணேச தேவி பகவானுடைய லீலைகள் நிறைய கேட்டிருக்கா. மத்ய அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், இத்தனையும் கேட்டா ஒவ்வொரு அவதாரத்தையும் அவளுக்கு ஏதோ ஒரு குறை தெரிஞ்சது. அவளுக்கு ஒன்றும் பூரணமா தெரியலையும். ஆனா ராம அவதாரம் அப்படியே மனசை கொள்ளை அடிக்கிறதா. ஏன்னா தசரத சக்கரவர்த்தி ஆச்சரியமான ஒரு ராஜன். தசரதன், அவருடைய இயற்பெயர் என்னன்னு இன்னி வரைக்கும் யாருக்குமே தெரியாது. தசரதன் அப்படின்னா 10 திசைகள்லையும் ரதத்தை செலுத்தும்படியான பலமுடையவன். அதனாலே தசரதன்னு பேர். 8 திக்குகள், வானம், பூமி, கீழே, இப்படி 10 திசைகள்லையும் ரதம் ஓட்ட தெரிஞ்சதுனால அவருக்கு தசரதன்னு திருநாமம் ஒழிய இதுவரைக்கும் எந்த இடத்துலையுமே வால்மீகியோ கம்பரோ துளசிதாசரோ இவருக்கு இன்ன பெயர் அப்படின்னு சொல்லவே இல்லை. அப்படி ஒருத்தர் தசரத சக்கரவர்த்தி. 60,000 வருஷங்கள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணியாச்சு. அயோத்தியா அப்படின்ற வார்த்தைக்கே யுத்தத்தினால் ஜெயிக்க முடியாத இடம் அப்படின்னு பேர். அந்த அயோத்தியால ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார் தசரத சக்கரவர்த்தி. இவள் ராமாயணம் கேட்டுட்டாள். கணேச தேவி குலசேகராவோட அப்படிதான் கேட்கிறார். பொழுது போகணுமா ராமாயணம் கேட்கணும் அப்படின்றா பெரியவா. இந்த காலத்தை தான் டிவிலாம் வந்து கெடுத்து விடுது. அந்த காலத்தெல்லாம் சந்தியா காலம் ஆயாச்சுன்னா பகவத் விஷயம் சொல்லுவா, அழகாக காதால கேட்பா, அதையே நினச்சிட்டு ராத்திரி படுப்பா. தூக்கம் சொப்பமாக இருக்கும், சொப்பனம் நல்லதாக வரும். காதால எழுந்துக்கும் பொழுது ஃப்ரெஷ்ஷாக இருப்பார். இப்போ ராத்திரி தூங்குறதே பயங்கரமாக தூங்குறோம், ராத்திரி சொப்பனமாக அதிபயங்கரமாக வருது. எழுந்துக்கும்போது நம்மளை பார்க்குறவா பயந்து போயிடுது. இந்த ஹிருதயத்தில் என்ன இருக்கோ அதானே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ராத்திரி பகவத் தியானம் பண்ணிட்டு படுத்தோம்னா காதால எழுந்துக்கும் பொழுது உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து ஹரி என்ற பேரரவம். இல்லைன்னா டிவி நியூஸ் இல்லாட்டி டிவி ப்ரோக்ராம் தானே தெரியும். மனசுக்குள்ள அந்த சுவாமியுடைய ரூபம். இப்போ ஸ்ரீரங்கத்தெல்லாம் அந்த பங்குனி உத்திரம், இப்போ உற்சவம் எல்லாம் பார்த்துட்டா படின்னு தாயார் கதவை அடைக்கிறதெல்லாம் பார்த்துட்டானா, இப்போ ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் யாரா கதவை அடைச்சா பெரிய தாயார்னு நினைப்பு, கதவை அடைக்கிறாங்க அப்படின்னு. படின்னு அந்த தாயார் கதவை அடைக்கிற பார்க்குறவாளுக்கு எங்கேயோ டமால்னு சத்தம் கேட்டா ஏன்னா தாயார் கதவை அடைக்கிற மாதிரி சத்தம் கேட்கறதே அப்படின்னு. அதே பாம்பேலேயோ மெட்ராஸ்லேயோ டெல்லியிலையோ கேட்டால் வெடிகுண்டு வெடிச்சுதான். நம்ம புத்தி அவ்வளோதான். ஏன்னா எதில் லயப்படுறதோ அதானே நமக்கு தெரியும். அவள் ரங்கநாயகி ரங்கநாதனையே நினச்சின்னு இருக்கா. அந்த படியேன்னு கதவை அடைக்கிறது பங்குனி உத்திரம் விசேஷமாச்சு. அந்த மாதிரி அனுபவம் எல்லாம். அந்த அயோத்தியா யுத்தத்தினாலே ஜெயிக்க முடியாத ஒரு ஸ்தலம். அதை பற்றி கேட்டு இருக்காளாம் கணேச தேவி. ராமாயணம் கற்பார் இராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ. நம்மாழ்வார் கேள்வி கேட்கிறார். படிக்கணும், நடக்கணும், நினைக்கணும்னா ராம கதையை விட்டுட்டு வேற தானே பாப்பாளா, வேற தானே யோசிப்பாளா அப்படின்ட்டா. இந்த கணேச தேவி ராம கதை கேட்கிறார். அதுலேயும் கௌசல்யா தேவியுடைய பக்தி. அதனால தானே கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே அப்படின்னு சொல்லி அவ்வளவு சிரேஷ்டமா ஆச்சரியம். இந்த கௌசல்யா சுப்ரஜா ராமான்ற வாக்கியத்தை சொன்னதே விஸ்வாமித்ர மகரிஷி. பகவான் ராமனை கூட்டுண்டு போறார் இல்லையா, கூட்டுண்டு போகும்பொழுது ராத்திரி தூங்குறான் பகவான். பக்கத்தில் அப்படியே கண்ணத்தை கை வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கார் விஸ்வாமித்திரர். பார்த்து பார்த்து அப்படியே அசந்து போனார். பொழுது அப்படியே விடிஞ்சதாம். கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறி வீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும்ன்ற மாதிரி புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோவிலில் வெள்ளை வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் அப்படி பொழுது பொழந்துடுத்தான். அப்போ இந்த ராமன் தூங்குற அழகை பார்த்தாரான் விஸ்வாமித்திரன். எப்படி தூங்குறான், அச்சோ ரிஷி எல்லாத்தையும் விட்ட எனக்கே என்னமோ பண்றது இவன் தூங்குறத பார்த்தா. இந்த பிள்ளைய கௌசல்யா டெய்லி எழுப்பியிருப்பாளே, எப்படி அனுபவிச்சிருப்பா. இந்த பிள்ளைய மணி வயத்துல சுமந்திருப்பாளே, எப்படி சுமந்திருப்பா. அதனால கௌசல்யா சுப்ரஜா, என் தசரதா சுப்ரஜான்னு சொல்லப்படாத. பாவம் கஷ்டப்பட்டது அவர் தானே. 60,000 வருஷம் பிள்ளை இல்லாம அஸ்வமேத யாகம் எல்லாம் பண்ணி ரொம்ப படாத பாடு பட்டது தசரத சக்கரவர்த்தி. ஆனா அது தோல்லையா. கௌசல்யா சுப்ரஜா மண்ணு புகழ் கௌசலை தன்மணிவை இருவாய்த்தவனே
சரி வால்மீகி தான் அப்படி சொன்னார், விஸ்வாமித்திரர் தான் அப்படி சொன்னார்னா அட்லீஸ்ட் நம்ம குலசேகர ஆழ்வாவது தசரதன் மணிமதலாய் வந்தவனேன்னு சொல்லப்படாதா? முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது மண்ணு புகழ் கோசலைதன் மணிவ இருவாய்த்தவனே. ஏன்னா அந்த சுவாமிய கர்ப்பத்தில் சுமந்து விட்டாளே, அச்சோ 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 அப்படின்ச்சா விஸ்வாமித்திர மகரிஷி. இவள் கேட்டுவிட்டா அந்த தசரத சக்கரவர்த்தி பல வருஷங்களா குழந்தை இல்லாதவன், எல்லாம் நிறைஞ்சிருக்கு. ஆத்துல ஒரு குழந்தை இல்லைன்னா அது நிறைவா? சாமான்லாம் வச்ச இடத்துல வச்சபடி இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுக்கெல்லாம் போகவே பிடிக்காது. அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சா நடக்கும் பொழுது காலில் ஏதான குத்தணும், அங்கே எங்கேயா போய் டம்முன்னு விழணும். ஓ அங்கே காலை வச்சேலாம் இப்போதான் குழந்தை சூச்சு போச்சு அப்புறம் அவள் சொல்லுவாள், வாங்க வாங்க உள்ள உட்காருங்க, குழந்தை விளையாடின்னு இருக்கா உட்காருங்க. கரெக்டாக சேர் பக்கத்தில் அது சூச்சு போயிருக்கும். இவா அந்த சூச்சு துடைக்கிறது துணி எடுக்க போயிருப்பா, வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வைப்பா, அங்கே சூச்சுன்னு சொல்ல மாட்டான். விழுந்த பிறகு ஓ அங்கேயா கால் வச்சு அங்கேதான் குழந்தை சூச்சு போயிருக்கான்னு நம்ம மறக்கவே மாட்டோம் ஆயுஷ் முழுக்க. ஆத்துல ஒரு குழந்தை இருக்கு, அது பண்ற அர்த்த காசு எங்களுக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி அந்த குழந்தை இருந்து சாமானெல்லாம் களைச்சு போடணும். அந்த வீட்டில் என்ன நடக்கிறது, எந்த சமயத்தில் திடீர்னு குழந்தை வீல் வீல் அழுவும், என்னமோ ஏதோ பக்கத்தால் ஓடி வந்து கேட்கணும், சும்மாவே அழுதுருக்கும் காரணமே இல்லை. அந்த மாதிரி அந்த குழந்தைன்னா விசேஷம் தானே. தசரத சக்கரவர்த்திக்கு மனசுல நிறைவே இல்லையா, என்ன வீடு இது, டெய்லி கைகை பார்க்குறா, சுமத்ரா பார்க்குறா, கௌசல்யா பார்க்குறா, நன்னா இருக்காளா நன்னா இருக்காளா நன்னா இருக்கு, இப்படியே ஒருத்தர் 60,000 வருஷம்லாம் பார்க்க முடியுமா ஒரு மனைவியையும் ஆத்துக்காரரையும்? நமக்கு 100 வருஷத்துலேயே போதும் போதும் ஆகிடும். அது 60ஆம் கல்யாணம் பண்ணிட்டாப்பா, 60 எப்படி தான் ஓட்டுனே தெரியலை. 60ஆம் நடக்கும்போதே இவளோட இப்படி தான் இருந்தேன்னு தெரியுது, பாட்டி சொல்ல இவரோட இப்படி தான் குப்பை கொட்டினேன் எனக்கே தெரியலை அப்படின்ட்டு. இது 60,000 ரொம்ப கஷ்டம், இருந்தேன்னா தான் தெரியும். சம்சார சாகரம் கோரம் அப்போதான் தெரியும். அதில் ஏதோ ஒரு மனைவிக்கே இந்த பாடு, 60,000 மனைவிகள், இத்தனை பேரும் மேய்ச்சி கட்டிண்டு இப்படி ஓடின்னு இருக்கார். அவர்கள் களைச்சு போயாச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் பார்த்துக்கிறதுக்கோ பேசிக்கிறதுக்கோ விஷயம் இல்லை. ஆற்றுல ஒரு குழந்தை இருந்தால் 1000 விஷயங்கள் உண்டு இல்லையா? அது தன்னிடத்துல பேசினது, தன்னிடத்துல நடந்தது அடுத்ததா கிட்ட சொல்றதே சந்தோஷம் தானே. தசரத சக்கரவர்த்திக்கு நரவே இல்லை. என்ன வாழ்க்கை இது, 60,000 வருஷம் கழிச்சு என்ன வாழ்க்கை இது, ஒரு சுகம் இல்லைன்னு நினைச்சா. அப்பதான் அவருக்கு தோணித்து அழகா ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணலாம், ஒரு புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருந்தார். வசிஷ்ட மகரிஷியம் பண்ணுங்கன்னு சொன்னார். ரிஷ்யசுங்க மகரிஷியை கூப்பிட்டார். அழகா எல்லாம் பண்ணியாச்சு. நன்னா யஜ்யம் பண்றான். அந்த யஜ்ய குண்டத்திலேருந்து ஒரு மகத் பூதம் வந்துடுத்து, பெரிய ஒரு பூதம். பூதம்னா இந்த பேய் பிசாசு பூதம்னு அர்த்தம் இல்லை. பூதம் அப்படின்னா மகத்தானது அற்புதமானதுன்னு அர்த்தம் உண்டு. நம்ம இப்பதான் அர்த்தம் எல்லாம் மாறி போயிடுது. பூதம்னா பயங்கரமானது, பயங்கரமானது இல்லை, இது ஸ்வயம் மகத் பூதம். விஷ்ணு சகசநாமத்துல பூதாத்மா அப்படின்னா சொல்றோம் சுவாமி. அந்த மாதிரி மகத்பூதம் வந்துடுத்து. கையில் ஒரு பெரிய பானை, ஃபர்ஸ்ட் கிளாஸா பாயசம், ஜோரா அமக்களமாக ஒரு பானையை கொண்டு வந்து கொடுத்துடுத்து. வெள்ளி பானை தங்க போட்டு மூடி இருக்கு, அழகாக கொண்டு வந்து கொடுத்துட்டான். ஃபர்ஸ்ட் கிளாஸாக கொடுத்துட்டு அந்த மகத்பூதம் தசரத சக்கரவர்த்தி கிட்ட சொல்லிட்டு, இந்த பாயசத்தை உனக்கு எப்படி தோன்றதோ பங்கு பிரித்து கொடு, இந்த பாயசத்தினால உன்னுடைய கிரகத்தில் குழந்தைகள் உண்டாகும், ஸ்வயம் பரபிரம்மம் உன்னுடைய கிரகத்திலே பிறப்பா அப்படின்ட்டார். உடனே தசரத சக்கரவர்த்தி 60,000 மனைவிக்கு 60,000 ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்கலாம் ஒன்றும். அப்போ 60,000 பரபிரம்மம் வந்திருக்கும். பாரத தேசம் இன்னைக்கு பிரச்சனையே வந்திருக்காது. இவர் பார்த்தார், அந்த 60,000 பேர்ல 3 பேர் ரொம்ப சிரேஷ்டமா, கௌசல்யா, கைகேயி, சுமத்ரா. 3 பேர் மேல அதிப்பிரீதி தசரத சக்கரவர்த்தி. அதனால அந்த பாயசத்தை வாங்கிட்டாரா, நேர முதல்ல கௌசல்யா கிட்ட ஓடினாலும். ஏன்னா உத்தமமான தர்ம பத்தினி. ஏ கௌசல்யா, அழகா ஒரு மகத்பூதம் வந்தது, இந்த பாயசம் கொடுத்துருக்கு, அண்ணா வாங்கி சாப்பிடுமா அப்படின்னு கொடுத்தார். இப்படி கொடுக்கும்பொழுது எட்டி எட்டி பார்த்தாலாம் சுமத்ராவும் கைகையும். எல்லாத்தையும் அவளுக்கே கொடுத்துட போறான், நமக்கு கொஞ்சமாவது தர வேண்டாமா? அவன் நமக்கும் சரி பாதி நினைக்கப்படாதா? நமக்கு கொஞ்சமாவது தரக்கட்டும்னு நினைச்சோம். அதுதான் பிரச்சனை. பகவான் கிட்ட வந்தால் நிறைவா நன்னா கேளுங்க. ஏதோ இது கிடைச்சா போதும், கேட்கறது பெருசா கேளுங்க, ஆயுஷ் முழுக்க கேளுங்க. நிறைய பேர் ஆசீர்வாதம், பையன் 10th எழுதுறான் ஆசீர்வாதம் பண்ணுங்க, 12th எழுதியிருக்கான் ஆசீர்வாதம் பண்ணுங்க, இன்ஜினியரிங் முடிச்சுட்டா வேலை கிடைக்கணும் ஆசீர்வாதம் பண்ணுங்க, பொண்ணு படித்து முடிச்சுட்டா கல்யாணமாகணும் ஆசீர்வாதம், அப்புறம் சீமந்தத்துக்கு தனியாக ஆசீர்வாதம், குழந்தை பேர் தனியாக ஆசீர்வாதம், ஆத்துக்காரோட சண்டை இல்லாமல் இருக்கிற ஆசீர்வாதம். கேட்குற ஆசீர்வாதமே ஆயுசு முழுக்க ஒரு குறை இல்லாமல் நீங்காத செல்வத்தோடு இருக்கும்படியாக ஆசீர்வாதம் வேணும். அப்படி கேட்கணும். ஆசீர்வாதம் வாங்குறதே கஞ்சத்தனமா.
இதில் தான் கஞ்சத்தனம் அவஸ்தை வேண்டாமா? ஆசீர்வாதம் நன்ன நரவ கேட்டு வாங்கி ஆண்டாள் கேட்கிறா இல்லையா? எற்றைக்கும் 7 பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே யாவோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றுன்னா. பெருமாள் மூச்சு விட்டார். அப்பா, இப்படி யாரும் வரம் கேட்டதே இல்லடி, எல்லாம் கேட்டுட்டு வேண்டாதது வேண்டியது ரெண்டும் கேட்டுட்டான். மற்றை நம் காமங்கள் மாற்று, இதெல்லாம் வேண்டாது இருக்கு, இதை மாத்திடு. எற்றைக்கும் 7 பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே, இதையும் கொடுத்துரு. உனக்கே யாமாட் செய்வோம், உனக்கே கைங்கரியம் பண்ணும். என்ன அழகு பாருங்க. ஒரு 10 வார்த்தைக்குள்ள இவ்வளவு அழகான எற்றைக்கும் 7 பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே யாவோம் உமக்கே நாமாட் செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்று. பிரார்த்திச்சுட்டா அப்படி பிரார்த்திக்கணும். அழகா அந்த கௌசல்யா கையில் அப்படியே வார்க்கறாராம். ஸ்வயம் பரபிரம்மம் பாயசமாகவே இருக்கு. அழகா அப்படி கௌசல்யா கையில விட்டுட்டா கௌசல்யா அழகா வாங்கிண்டாளா. கண்கள்ல ஆனந்த பாஷ்பம். பரபிரம்மம் பாயசமா வந்திருக்கு. திருக்கண்ணமுதுன்னு பேரு ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தில். டயபெட்டிஸ்காரா கொஞ்சம் கஷ்டம்தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா பாயசம் அது ஒரு சுகம் தானே, அத்தனை விசேஷம் தானே, அது ஆச்சரியம் தானே. இந்த பாயசம் இந்த காலத்து மாதிரி தண்ணி பால்லாம் கிடையாது, நல்ல பால் இருந்த காலகட்டமாச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு பாயசம். இன்னைக்கும் திருப்புல்லானின்னு ஒரு திவ்ய தேசம் உண்டு ராமேஸ்வரம் போற வழியில. சரியா, அந்த திவ்ய தேசம் பேர் திருப்புல்லணை. பகவான் தர்மசேனத்தில் படுத்தனால திருப்புல்லணைன்னு பேர். கடைசியில் திருப்புல்லானி ஆயிடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல தசரத சக்கரவர்த்தி அங்க வந்து அந்த ஆதி ஜெகநாத பெருமாளுக்கு, கல்யாண ஜெகநாதன் பேரு, அந்த ஆதி ஜெகநாத பெருமாளுக்கு பாயச நிவேதனம் பண்ணார். அதுக்கப்புறமா தான் இவருக்கு இந்த பாயசம் கிடைச்சது. அதுக்கப்புறமா தான் பகவான் பிறந்தான். அதனால திருப்புல்லானி திவ்ய தேசம் ராம அவதாரத்துக்கு வித்திட்ட ஒரு இடம். அதனால ராமன் பின்னாடி அங்க வந்து படுத்துட்டார். இவ்வளோ இடத்த விட்டுட்டு திருப்புல்லானில வந்து படுத்துக்கணும்னா இவர் தான் நான் பிறக்கிறதுக்கு காரணம்னு சுவாமிக்கு ஒரு பிரீத்தி திருப்புல்லானி ஜெகநாத பெருமாள் இடத்துல. அவ்வளவு அழகா அந்த பாயசத்தை பாதி கௌசல்யாவுக்கு கொடுத்துட்டான். மீதி பாதி பங்கு பாயசம். இந்த பாயச கணக்கு ரொம்ப பெருங்கணக்கு வச்சுக்கோங்களேன். நம்ம ரேஷன் அரிசி கணக்கு தான், அது ஒன்றும் புரியாத கணக்கு தான். ஆச்சரியமா பாதி பங்கு கௌசல்யாவுக்கு கொடுத்துட்டார். கைகேயை பார்த்தா மீதி பாதி பங்கு தனக்கு தான் நினைச்சாலாம். இவருக்கு மனசு கேட்கல, கைகேய்க்கெல்லாம் ஜாஸ்தி கொடுத்தா கஷ்டம் அப்படின்னு நினைச்சார். உடனே பார்த்தா ஆச்சரியமா இந்த பாதி பங்குல பாதி அரக்கான் வாழி அந்த மாதிரி இந்த பாதியில பாதி பப்பாதின்னு சில பேர்லாம் அந்த மாதிரி பாதியில பாதிய அழகா ஜோரா சுமத்ராவுக்கு கொடுத்துட்டார். இந்த மீதி கொஞ்சம் இருக்கு பாருங்க, அதுல பாதிய கைகேயிக்கு கொடுத்தார். மீதி இன்னொரு பாதி இருந்து பாருங்க, கடைசி பாதி அதை திரும்பியும் அழகா சுமத்ரா தேவிக்கு கொடுத்தார். இப்படித்தான் 4 பங்கா கொடுத்தான்றான். இந்த 4 பங்கு கணக்கு ஒரு 40,000 விதமா சொல்றா. அது சொன்னோன்னா அதுவே ஒரு 8 நாள் முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. பாயச கணக்கே 4 பங்கு கதை. இது என்ன சொல்றாங்கன்னா, சில பெரியவா சொல்றா இந்த பாயசத்தை 2 பங்கா பிரிச்சார். ஒரு பங்கு கௌசல்யா கொடுத்தா, ஒரு பங்கு கைகேயி கொடுத்துட்டார். கொடுத்துட்டு இவா 2 பேர்கிட்டையும் சொன்னார், நீங்க உங்க பங்குலேருந்து ஆளுக்கு ஒரு பங்கு சுமத்ராவுக்கு கொடுங்கோன்னு. இப்போ கௌசல்யா தன் பங்குலேருந்து ஒரு பங்கு சுமத்ராவை கொடுத்தா, கைகேயி தன் பங்குலேருந்து ஒரு பங்கு சுமத்ராவை கொடுத்தா. அதனால தான் சுமத்ரா பங்கு கௌசல்யா பங்கு மூலமா சுமத்ராவுக்கு வந்த குழந்தை ராமபக்தனாகவும், கைகேயியுடைய பங்குலேருந்து வந்த குழந்தை பரத பிரியனாகவும் இருந்தான். அதனால தான் ராம லக்ஷ்மண பரத சத்ருகுணன்றோம். சரியா, ராம பரத லக்ஷ்மண சத்ருகுண இதான் ரைட்டு. ஆனால் யாருமே ராம பரத லக்ஷ்மண சத்ருகுண, ராம லக்ஷ்மண பரத சத்ருகுண அப்படின்னு சரியா பார்த்தா முதல்ல ராமன், 2வது பரதன், 3வது லக்ஷ்மணன், 4வது சத்ருகுணன். இது லக்ஷ்மணனும் சத்ருகுணனும் ட்வின்ஸ், 2 குழந்தைகள். ராமன் முதல்ல பிறந்தான். ஒன்றும் பெரிய கேப்லாம் கிடையாது, அடுத்தடுத்த நட்சத்திரம் அவ்வளவுதான். புனர்பூசம், பூசம், ஆயில்யம் அவ்வளவுதான். அடுத்தடுத்த நட்சத்திரம் தானே ஒழிய நாள் கணக்கு வித்தியாசம், மாச கணக்கு வித்தியாசம்லாம் கிடையாது. 4 பசங்களும் ஒரே சமயத்துல தான் பிறந்தான். புனர்பூசம், பூசம், ஆயில்யம். அது ராமச்சந்திரமூர்த்தி புனர்பூச நட்சத்திரம், பரதன் பூச நட்சத்திரம், லக்ஷ்மணனும் சத்ருகணனும் ஆயில்ய நட்சத்திரம். அவ்வளவு அழகா ஜோரா கொடுத்துட்டான். இது இன்னொரு விதமாக சொல்ற, பாயச கணக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஆத்துல பங்கு போடுறது எவ்வளவு கஷ்டம்னு பார்த்துக்கோங்க. ஒரு பாயசத்தை 3 பேர் பங்கு போடுறதுக்கே இந்த பாடுன்னா, கோவில்ல பிரசாத விநியோகம் பண்றவா என்ன பாடுபடுவா பாருங்க. இதை நமக்கு வேண்டாதவா யாராவது ஒரு கொடுக்குறாங்க, அவர் எப்பவுமே கம்மியாத்தான் கொடுப்பார். நம்ம எப்பவுமே கடைசியில தான் நிற்போம், அதை சொல்ல மாட்டோம். இல்லாட்டி முதல்லையே நிற்போம்.
சில பேருக்கு ஆரம்பத்துலேருந்தே ஒரே சரி விகிதமாக கொடுக்க தெரியாது. சில பேர் ஆரம்பத்தை கிள்ளி 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 கொடுப்பா, கடைசியில் அள்ளி அள்ளி கொடுப்பா. சில பேர் ஆரம்பத்தை அள்ளி வீசிடுவா, கடைசியில் வருவாள் கையில் தடவி தடவி விட்டுடுவா, அப்படி போயிடுவாங்க. சில பேருக்கு மட்டும்தான் ஒரே சரிவிகிதமாக கொடுக்குற பலம் தசரதருக்கே தெரியல அப்படின்னு. மற்றவாள் என்ன பண்ண முடியும்? பாதா முதல்ல கௌசல்யாவுக்கு கொடுத்துட்டாராம். கௌசல்யா கொஞ்சம் கொடுத்துட்டு வச்சுட்டா, கைகேயிக்கு கொடுத்துட்டு வச்சுட்டாராம். முதல்ல அடுத்து சுமத்ராவுக்கு கொடுத்துட்டாராம். கௌசல்யா கொடுத்துட்டு சுமத்ராவுக்கு கொடுத்துட்டாராம். கௌசல்யா உடனே சாப்பிட்டாலாம், சுமத்ரா அப்படி வச்சுட்டே இருந்தாலும் கைகேயிக்கு எவ்வளோ கொடுக்குறா பார்க்கலாம். இந்த கோவில்லையே பிரசாத விநியோகம் பண்ணால் நமக்கு வர்றதை பார்க்கவே மாட்டோம், அடுத்த கைக்கு எவ்வளவு. அது பெரிய கஷ்டம். இல்லை பக்கத்து இலைக்கு பாயசம்னு ஒன்று உண்டு. நமக்கு என்ன வருதோ நம்ம ரேஞ்சுக்கு சுவாமி என்ன கொடுத்துருக்காரோ அதைப்படி வாழணும். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சமாதானம் ஏன் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையை விட்டு விட்டு அடுத்தவா வாழ்க்கையே பார்த்து தொலைக்கிறோம். பறவைகளோ மிருகங்களோ அடுத்தவா வாழ்க்கையை பார்க்கறதே கிடையாது. யானை ஒரு நாள் கூட குருவியோ காகத்தையோ பார்த்து என்னால் பறக்க முடியலையேன்னு ஆசைப்பட்டதே அதுக்கு தெரியும். நம்ம நடக்கிறதே பெரிய விஷயம், பறந்தா தாங்காதுன்னு அதுக்கு தெரியும். எறும்பு ஒரு நாளும் யானை மாதிரி ஆகாரம் சாப்பிடணும்னு ஆசைப்படுறது இல்லை. நம்ம தகுதிக்கு என்ன உண்டோ சுவாமி ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கார். அந்த வாழ்க்கையில ஒரு திருப்தி வேணும். சரி, சுவாமி எனக்கு இவ்வளவு கொடுத்துருக்கார். கண் இல்லாதவா எத்தனையோ பேர், கை இல்லாதவா எத்தனையோ பேர், கால் இல்லாதவா எத்தனையோ பேர், நல்ல படிப்பு படிச்சுட்டு சாதாரண சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவா வெயில்ல காயிறவா எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். எத்தனையோ பேர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு அங்கே படாத பாடுபடுறவா பல கோடி பேர் உண்டு. இதெல்லாம் தாண்டி நமக்கு ஏதோ கிடைக்கிறதா, இன்னைக்கு வாழ்க்கை நடக்கிறதா, சந்தோஷப்பட்டுக்கோங்க. சுவாமி நம்மளை நன்னா வச்சிருக்கா. அந்த மனசு நிறைஞ்சிருக்கணும். மனசு எத்தனைக்கு எத்தனை நிறைவா இருக்கோ வாழ்க்கை நிறைவா இருக்கும். எல்லாருக்கும் கஷ்டம். புருஷன் இல்லாத வாளுக்கு இல்லையேன்னு கவலை, இருக்கிற வாளுக்கு இருந்து உசுரை வாங்கி தொலைகிறானேன்னு கவலை. குழந்தை இல்லாத வாளுக்கு குழந்தை இல்லைன்ற ஒரு கவலை தான். பெத்த வாளுக்கு இது என்னத்தை வளர்க்க போகிறோமோ, என்னத்தை கொடுத்தாலும் மூக்க சிந்திண்டே இருக்கு, என்ன டாக்டர் டைஷனு போனாலும் இருமிண்டே இருக்கு, மருந்து கொடுத்துட்டே இருக்கும். எத்தனை டியூஷன் அனுப்பினாலும் 35-45 மார்க் மேலே தாண்டவே மாட்டேங்கிறது. இது எப்படி 10th பாஸ் பண்ண போகிறதோ, இது எங்கத்த 12th போக போகிறதோ, இது எந்த காலு இருக்கிற வாளுக்கு 1000 டென்ஷன். பணம் இல்லாதவாளுக்கு பணம் இல்லைன்னு ஒரு டென்ஷன். இருக்கிறவனுக்கு இதில் இன்கம் டேக்ஸ் 31 வந்துடுத்து, ஏரெண்டிங் வந்துடுத்து, அந்த கணக்கை சொல்கிறதா இந்த கணக்கை விடுறதா, அப்போ தான் தலை உப்புற. இந்த டென்ஷனில் பிபி சுகர் எல்லாம் வேறு, இதுக்கு வேறு மருந்து சாப்பிட்டுண்டு ஆக மொத்தத்தில் எல்லார் வாழ்க்கையிலையும் ஏதோ ஓடின்னு இருக்கு. இந்த சமாதானம் சாந்தி யாருக்கு இருக்குன்னா, தனக்கு கிடைச்ச வாழ்க்கை பகவத் பிரசாதமாக ஏற்றுண்டு சரி பகவான் நமக்கு இதை கொடுத்துருக்கான்னு நம்பி நாமஜபம் பண்ணிட்டு வாழற வாழ்க்கை மட்டும்தான் மனசுல சமாதானம். மற்ற வாழ்க்கெல்லாம் சமாதானம் இல்லை. அதனால உங்க மனசுடைய சமாதானம் உங்க கையில தான் இருக்கு. சுமத்ரா கையில கொடுத்துட்டா. சுமத்ரா சும்மா இல்லாம கைகேயி என்ன பண்றான்னு பாருங்க, அதுக்குள்ள கைகேயி வாங்கி சாப்பிட்டுட்டாளாம். அதனாலதான் கைகேயிக்கு 2வதா குழந்தை பிறந்தது, சுமத்ராவுக்கு 3வதா குழந்தை பிறந்தது. இப்படி பாயச கணக்கு பெருசா போயிட்டே இருக்கு வச்சுக்கோங்க. ஸ்வயம் பரபிரம்மம் பாயச ரூபம். பாயசமா பெருமாளை ரசிச்சவா யாருன்னா கௌசல்யா, கைகேயி, சுமத்ரா. அதுக்கப்புறம் பெருமாளை டேஸ்ட் பண்ணி பார்த்தது நம்ம திருமங்கையாழ்வார் மட்டும்தான். ஒரு கடி கடிச்சா அது என்னதான் பரபிரம்மம் அப்படின்னு அவன் திருவடியை கடிச்சு விட்டான். திருக்கோவில் பெண் பிள்ளை சொல்றா, கடித்தவனை கண்டேனோ திருமங்கையாழ்வாரை போலே. பெருமாளை கடிச்சு பார்த்துட்டு ஓ இதுதான் பரபிரம்மமா, நல்லா டேஸ்டா தான் இருக்கு, பரவாயில்ல அப்படின்னு சந்தோஷப்பட்டார். அந்த மாதிரி இதில் என்ன எனக்கு ரொம்ப வருத்தம், தசரத சக்கரவர்த்தி முட்டாளா இருக்காரு. அட்லீஸ்ட் கடைசி அந்த வழிச்சு அந்த அடி வழிச்சு ஆனகுட்டின்னு வேலை அதையாவது வழிச்சு கொஞ்சம் நக்கி பார்த்துருக்கப்படாதா? அட்லீஸ்ட் அவர் வயிற்றுலேயும் ஒரு புள்ள பிறந்திருக்கும், நாங்களும் சொல்லலாம் எங்களுக்கு கூட புள்ள பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதுக்கு வாய்ப்பே இல்லாதபடி இந்த 3 பொம்பளைகளுக்கு நடந்து கொடுத்தா. ஸ்திரீகள் தொட்டதுக்கெல்லாம் நாங்கள் தான் சுமந்தோம், நாங்கள் தான் சுமந்தோம், நாங்கள் என்ன சுமக்க மாட்டோம்னா சொன்னோம். சுவாமி கொடுக்கல, அது எங்களுக்கு அது பாபமா வரமா சாபமான்னு தெரியுது. ஆனால் பெரியாழ்வார் சொல்றார், பெண்டிர் வாழ்வார் நின் ஒப்பாரை பெரிதுமென்னும் ஆசையாது. ஸ்திரீகளுக்கு என்னடா பரமபாகியம், வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள், ஆனால் அவளுக்கு என்னடா பரமபாகியம், நான் பகவானையோ பகவத் பக்தர்களையோ குழந்தையா சுமக்கிற ஒரு பாக்கியம். இவ 3 பேர் குடிச்சுட்டாலாம். 3 பேர் வயத்திலையும் 4 பரபிரம்மம், சதுர்வேதம், ரிக் யஜுர் சாம அதர்வனம் 4மா வளர்றதான். தர்ம அர்த்த காம மோக்ஷம், அறம் பொருள் இன்பம் வீடுன்ற 4 விதமான மோட்சம் சொல்லுவா, புருஷார்த்தம் சொல்லுவா. இந்த 4மே தர்ம அர்த்த காம மோட்சமா குழந்தைகளா வளர்றதான். திருப்பார்கடல் போனோம் அப்படின்னா பகவான் சதுர்வியூக மூர்த்தி அப்படின்னு சொல்லுவா. பிரத்யும்னன், அனிருத்தன், சங்கர்ஷனன், வாசுதேவன். இந்த சதுர்வியூக மூர்த்தியே 4 குழந்தைகளா வர்றது பெரியவா விதவிதமா வர்ணிக்கலாம்.
இப்படி 4 குழந்தைகளும் அழகா வளர்ந்துட்டு இருக்கான். ஒரு நாள் 2 நாள் ஏதோ மற்ற குழந்தைகள் மாதிரி 9 மாதம் 9 நாள் 9 நிமிஷம் இல்லையா, ஸ்வயம் பூரணமாக 12 மாதம் கர்ப்பத்தில். எந்த குழந்தையும் 12 மாதம் இருக்கவே இருக்காது. கிருஷ்ணன் கூட 10 மாதத்தில் பிறந்துட்டான், சிலதெல்லாம் குறப்பிரசவம். 12 மாதம் பகவானுக்கும் தாயார் மணி வயிற்றை விட்டு வெளில வரணும்னு ஆசை இல்லையா, இவளுக்கும் அதை இறக்கி வைக்கணும்னு தோணலை. ஏன்னா சுகமாக இருக்குது, அப்பாடா வச்சுட்டே இருக்கலாம்னு தோன்றதே ஒழிய இதை இறக்கி வைக்கலாம் பாரம்னு தெரிஞ்சாதானே இறக்க தோணும். இப்போ இங்கேருந்து குரோம்பேட்டை வரைக்கும் ஒரு 10 கிலோ அரிசியை தூக்கிட்டு நடக்கணும் அப்படின்னா கோபமாக வரும். ஆட்டோவை பிடிக்கலாமா எதை பிடிக்கலான்னு தோணும். அதே ஒரு பேரனோ பேத்தியோ கை காலெலாம் நமக்கு வலிக்கிறது இருந்தாலும் அது தூக்கிட்டு இப்படி வாக்கிங் ஆக்ஷன் போகணும், அது நம்மளோட விளையாடிட்டு இருக்குன்னா அது 15 கிலோ போயிட்டு இருக்கும். தூக்கிட்டு இங்கேருந்து எம்ஐடி பிரிட்ஜ் வரைக்கும் போயிட்டு தாத்தா பிரிட்ஜ் மேலே ஏறி இதுதான் காட்டிட்டு திரும்பி கூட்டிட்டு வருவாங்க. என்னடாண்ணா இது தூக்கிற சுகம். அப்போ ஒரு 10 கிலோ அரிசி மூட்டையை தூக்கிறத விட ஒரு 15 கிலோ குழந்தைய தூக்கினா சுகம்னா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனுக்கு கர்ப்பத்தில் சுமந்தா எத்தனை சுகம் யாராலையும் வர்ணிக்கவே முடியாது. ஜோரா சுமக்கரா. ततश्चद्वादशे मासे चैत्रे नावमिके तिथौ नक्षत्रे अतिथिदैवत्ये स्वच्छ संसेषु पंचसु गृहेषु कर्कटे लग्ने. ரொம்ப அழகா வால்மீகி மகர்ஷி வர்ணிக்கிறார். அப்போ 12 மாதம் ஆயிடுது. ततश्चद्वादशे मासे चैत्रे नावमिके तिथौ. சைத்திர மாதம், சைத்திரக ஸ்ரீமான் வால்மீகி மகர்ஷி. இப்போ சைத்திர மாதம் ரொம்ப விசேஷம், சித்திர வைகாசி ரொம்ப விசேஷம். ஏன்னா வசந்த காலம், எல்லா மரங்களும் புஷ்பிக்கக்கூடிய ஒரு காலம், எல்லா கனிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் வசந்த காலம். அதுவும் கேரளா பக்கம்லாம் இப்போ போயாச்சுன்னா அந்த கொன்றைப்பூ பூத்து குலுங்கும். எங்கே பார்த்தாலும் அந்த கொன்னைப்பூ விஷு கனி பார்க்கறது விசேஷமாக இருக்கும். இந்த வசந்த காலம் எல்லா விதத்திலையும் சிரேஷ்டம். இந்த வசந்த காலத்திலே தான் ஆதிசங்கர பகவத்பாதருடைய அவதாரம், சுவாமி ராமானுஜருடைய அவதாரம், ஆச்சரியமா சுவாமி நம்மாழ்வாருடைய அவதாரம், பராசர பட்டருடைய அவதாரம். வைகாசி மாதம் அத்தனை ஏற்றம், சித்திர வைகாசிக்கு சமான வேறு எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி சைத்ரே நவமிகே திதௌ, நவமி திதி எதெல்லாம் யாரும் வேண்டான்னு ஒதுக்குறாளோ அதெல்லாம் சுவாமி எடுத்துப்பார். இது நவமி நல்ல நாளுங்க. ராமன் பார்த்தான், இதுதான் எனக்கு நல்ல நாள். சைத்ரே நவமிகே திதௌ ததச்சே த்வாதசே மாசே சைத்ரே நவமிகே திதௌ. ரோஜோர நவமியில் மத்தியானம் கிருஷ்ணன் மாதிரி அர்த்தராத்திரி திருடன் மாதிரி வரலையாம். மத்தியான நேரம் ரொம்ப வெயிலும் இல்லை ரொம்ப குளிரும் இல்லை, இதமாக இருக்குது. அந்த சமயத்தில் 5 கிரகங்கள் உச்சத்தில் இருக்கான். அப்போ கௌசல்யா ஜனயத்ராமம் சர்வலக்ஷண சம்யுதம். அப்போ கௌசல்யா தேவி அப்படியே குழந்தைய பெத்துட்டாள. நட்சத்திரே அதிதி தெய்வத்யே. ஆச்சரியமான புனர்பூச நட்சத்திரத்தில் சுவாமி இந்த பூமியில் அவதாரம் பண்ணா. ஜெய் போலோ ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய். எவன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனும் எவனுக்கு பிறப்பே கிடையாதோ அவன் தாயாருடைய மணி வயிற்றிலேருந்து அம்மாவுக்கு வலிக்காம வெளில வந்துட்டான். இந்த பாரிஜாத புஷ்பம் உதிரும் இல்லையா, வலிக்காம, மரத்துக்கு வலிக்காம எடுக்கிறவாளுக்கும் கஷ்டமில்லாதபடி அந்த மாதிரி தாயாருடைய மணி வயிற்றிலேருந்து சுவாமி வந்துட்டார. மண்ணு புகழ் கௌசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே. அழகா வந்துட்டாரா, நன்னா கண்ணகரேன்னு இருக்காரா. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன். நன்னா ஜோரா ஒரு சரீரம், 12 மாதம் நன்னா கொழுக்கு முழுக்குன்னு இருக்காரா சுவாமி. ஒரு சத்திரிய லட்சணப்படி இந்த காலத்துக்கு வந்து 6 பேக்ஸ்லாம் சொல்றது, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாடி பில்டா சுவாமி வந்துட்டாரா. சத்திரிய சிகாமணியா சக்கரவர்த்தி திருமகனா இந்த பகவானுடைய அவதாரம் பண்ணிட்டார். கௌசல்யா ஜனயத்ராமம் சர்வலக்ஷண சம்யுதம். அப்படி அந்த கௌசலை பெத்துட்டா. அழகா ஜோரா வளர்க்குறா, மடியில சுமக்கிறா, பால் கொடுக்கறா, ராமனை குளிப்பாடுறா, ராமனுக்கு தொடச்சி விடுறா. ராமன் வீல் வீல்னு அழறானா. எல்லாருடைய அழுகையும் தொடச்சி விடுற சுவாமி இங்க வீல் வீல்னு அழறான். ராத்திரி மடியில போது ஓ ஓ ஓ ஓ ராமா ஜோ 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 ராமான்னு பாட்டு பாடி தூங்க வைக்கிறாளாம். இது எல்லாம் கேட்டாளாம் கணேச தேவி. அச்சோ, இந்த ராமன் இப்படியெல்லாம் அனுபவிக்கிறாளே. பாலராமன், நமக்கு பலராமனை தெரியும், பாலராமன் நினச்சிட்டு இருக்கோம் பாலகிருஷ்ண லீலை சிரேஷ்டமாக இருக்கும்னு. பாலராம லீலையும் விசேஷம். அவ்வளவு அழகு. இந்த குழந்தை அங்கங்கே ஓடி ஆடி விளையாடுறானா. தசரதர் கூப்பிடுறார், ஹே ராமா ஹே ராமா மம்மம் சாப்பிடவாடா. கேட்கவே மாட்டேங்கிறது. இல்லை வேற ராமன் அப்பா சொல்லிப்படி கேட்குறவான்னு பொய் வேற சொல்லிட்டு இருக்கோம் நாங்கள்லாம்.
அப்பா கூப்பிட்டு கதறின்னு இருக்கா, விளையாடிட்டே இருக்கான். அந்த குழந்தைகளுக்கு விளையாடுறது ஒரு ஆசை வந்து எடுத்து வச்சுக்கோங்களேன். பசி, தாகம், கலப்பு, அப்பா அம்மா லோகம் ஒன்றும் தெரியாது அவளுக்கு. அதுதான் அந்த மாதிரி சுவாமிக்கு அவருக்கு என்ன, அவருக்கு உலகத்தையே பொம்மையா வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கார். அவருக்கு இந்த பூமிக்கு வந்தோன்னா ஒரே குஷியா எடுத்தா. கூடவே வேற 3 பசங்க வேற இருக்காள், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகனன். நன்னா கொட்டை அடிக்கிறதா 4 சேர்ந்துண்டு. ஆத்துல 2 குழந்தை இருந்தாலே பெரிய பாடு. 4 பரபிரம்மம் வேற கொட்டை அடிக்கிறதா. தசரதர் ராமா 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 ராமான்னு கதறாளாம். திரும்பியே பார்க்கறதுல கடைசியில் தசரதர் சொல்றாரு, ஏ கௌசல்யா, நான் கூப்பிட்டு வரமாட்டேங்க, நீ கூப்பிடுறீ. உடனே கௌசல்யா குழந்தே அப்படின்றாள். ராமான்னு கூப்பிடலையாம். இவர் ராமா அப்பாக்கள்லாம் பேர் வச்சு கூப்பிடு, அம்மாவுக்கு மட்டும் ஒரு செல்ல பேர் வச்சிருப்பான். என்ன வேணா பேர் வைக்கட்டும், இந்த அம்மாக்கள் வாயில் ஒரு பேர் வரும் பாருங்க, அதுதான் கடைசி வரைக்கும் நமக்கு சாஸ்வதம். என்ன வேணா வைக்கணுமே. சைத்தன்ய மகாபிரபு பேர் ரொம்ப அழகான பேர், ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு. அப்பா எல்லாம் வச்ச பேரு கௌராங்கன்னு பேரு. பக்தாள்லாம் கௌர்ஹரின்னு கூப்பிடுவா. ஆனா எல்லாத்த விட ஃபேமஸான பேர் இதுன்னா நிமாயி. அம்மா வச்சுட்டா நிமாயி. நிமாயினா வேப்பங்கான்னு அர்த்தம் பெங்காலி. வேப்ப மரத்துக்கு கீழே பெற்றதுனால நிமாயி. இன்னி வரைக்கும் ஜெய் போலோ நிமாயிக்கு ஜெய் அப்படிதான் பெங்காலிக்கார அப்படிதான் சொல்லுவா, நிமாயி நிமாயி நிமாயி. அது அம்மா அப்பா கூப்பிடுற பேர், அது அம்மா கூப்பிடுறது தான். அது என்னதான் வாயில வரும்போது தெரியாது. நானும் பார்த்து எத்தனை அம்மாக்களை பார்த்துவிட்டேன். புஜ்ஜுக்குட்டி, சமத்துக்குட்டி, குஞ்சுக்குட்டி என்னமோ சொல்லுவோம். அந்த வார்த்தைகளை அர்த்தமே கண்டுபிடிக்க முடியாது. நம்ம 1000 பேர் வைங்கோ, அம்மாக்களுக்கு கோபம் வந்தால் மட்டும்தான் பிள்ளையோட ஒரிஜினல் பேரே வெளில வரும். அடிக்கணும், மொத்தணும், திட்டணும்னா மட்டும்தான் கரெக்டா அப்பா மட்டும்தான் அந்த குழந்தைக்கு வச்ச பேரு, சர்டிபிகேட் பேர் வாயில வரும். இல்லையோ வாயில வர்றதெல்லாம் பேரு தான். என் புஜிலின்னு வா. இந்த புஜிலின்ற வார்த்தை நிறைய பேர் நாங்கள் புஜிலி குஜிலி என்னமோலாம் சொல்றான், ஒன்றும் புரிய மாட்டேங்க. அந்த மாதிரி குழந்தை அப்படின்னுட்டாளா, அம்மா அப்படின்றான். தசரதருக்கு அப்படியே துக்கம் நெஞ்சு அடைக்கிறது. பயல கஷ்டப்பட்டு பெற்றவன் நான்தான். பகவான் சிரிக்கிறான், நீ கஷ்டமே படலை, நீ பாயசத்தை மட்டும் பங்கு போட்டு கொடுத்துவிட. எங்கள் அம்மா தான் கஷ்டப்பட்டு என்னை வயத்துல சுமந்தா, அதனால தான் மாத்ரு தேவோ பவ. அதனால அம்மா ஓடி. ஏன்னா அம்மா கூப்பிடும் பொழுது வாஞ்ச, அப்பா கூப்பிடும் பொழுது உரிமை. உரிமையா வாஞ்சையான்னா வாஞ்ச தானே. உரிமையை கூட ஒரு பெருமை இருக்கும் அப்பாவுக்கு. சரியா, அப்பா கூட ஒரு பெருமை கிடையாடா அப்படின்னா அது பெருமை தான். அம்மா குழந்தேன்னு பொழுது வாஞ்சாச்சோ அது இழுக்கும். இந்த காந்தம் இழுக்கிற மாதிரி அம்மா கூப்பிடுற வார்த்தைக்கு கட்டுப்படாதவா லோகத்துல யாருமே கிடையாது. அப்படி இழுக்குமா, அத்தனை ஆச்சரியமா இழுக்கும். அம்மானுட்டா ஓடி வந்தான். டே குழந்தை, தசரதர் சாப்பிட்றாரா, நீ சாப்பிட்றா. உடனே தோ அப்பா ஆ அப்படின்றது, அம்மா தூக்கி கொடுங்கோ அப்படின்றதான். நல்லா ஸ்பஷ்டமா பேசுறான். உடனே அம்மா சொல்றா, டே தசரதர் உனக்கு ஊட்டுறதுக்காக காத்துட்டு இருக்காரா. தசரதருக்கு அந்த தாம்பாளத்தை சாதம்லாம் போட்டு பகிஞ்சுட்டு முதல் வாய் ராமனுக்கு கொடுத்துட்டு தான் உள்ள போகணும்னு ஒரு சங்கல்பம். இவர் வந்து அவர்கிட்ட போக மாட்டேங்கிறது. அம்மா ஊட்டுக்கோ, அம்மா தாங்கோ அப்படின்றதான். கௌசல்யா சொல்ல, அப்பாட்ட வாங்கிக்கோடா அப்படின்றான். தசரதர் ஒரு வாய் ஊற்றார். இப்படி ஊட்டும் பொழுதே பசங்க டே ராமா அப்படின்னு கூப்பிட அப்படி திரும்பிட்டான். பாதி வாய் இங்கே விழுறது, மீதி வாய் இங்கே விழுறது. அப்படியே வாங்கிட்டு குடுன்னு ஓடுறது. கௌசல்யா பாதிரி, ஏண்டா குழந்தை ஒழுங்கா சாப்பிடேன்டா, அப்புறம் சாப்பிட்றேம்மா அப்படி தொடச்சுட்டே போகிறது. தொடச்சது கை என்ன பண்ணுறது இல்லை, அம்மாவோட முந்தானையில் துடைக்கிறதா. அம்மா உடனே அதுக்குள்ளே மூக்கு வேற ஓரத்தை விழுகுது. அழகாக கௌசல்யா அந்த மூக்கை தன் முந்தானையில் அப்படி தொடச்சி வச்சுட்டாலாம். இதெல்லாம் கேட்டா கணேச தேவி, இந்த மாதிரி அனுபவிக்கணும் ராமனை. பரபிரம்மத்துக்கு மூக்க சிந்தனை. ஏன்னா மூக்குறிஞ்சி முளையுனாயே அப்படின்றார் பெரியாழ்வார் சொல்றார். என் மூக்குறிஞ்சி வயல பால் குடுறா அப்படின்னு மிரட்டுறார். அந்த மாதிரி இந்த ராமனுக்கு மூக்கு உறிஞ்சி விடணுமா, அவனுக்கு அழகா மம்மம் ஊட்டணுமா, அவனை குளிப்பாட்டணுமா. அது கருப்பு வேறையா, நல்லா மஞ்சள் குங்குமப்பூலாம் போட்டு போட்டு குளிப்பாட்டுறான். கலர் ஒன்றும் மாறுற மாதிரியே தெரியல. அவ்வளவு தூரம் அதை பார்த்து குளிப்பாட்டி விட்டு ட்ரெஸ்ஸு மாட்டி காலில் தங்க தண்டை தங்க சலங்கை மாட்டி கையில் விரல்கள்லாம் மோதிரம் போட்டு அந்த கொண்டையெல்லாம் போட்டு நன்னாள் சிடுக்கெடுத்து முடிய வாரி அந்த காக்கபக்ஷம் சிகையை வச்சு அதில் ஒரு கொண்டையை போட்டு அதில் ஜோராக புஷ்பம் எல்லாம் சுற்றி கண்ணுக்கு மை தீட்டி என் ராஜான்னு கன்னத்தில் திருஷ்டி போட்டு வச்சு அப்பாடா அப்படின்னு ஒரு திருஷ்டி சுத்திராளம். இத்தனையும் கேட்ட இந்த கணேச தேவிக்கு தானும் ராமனை இப்படி அனுபவிக்கணும்னு ஒரு ஆசை. சத்தியமா சுவாமி மேல அந்த பரிவு வரணும். நம்மாத்து குழந்தை ஸ்ரீரங்கத்திலாம் நம்பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்றதை பார்க்கணும். சுவாமிக்கு வலிக்குமோன்னு ஒரு திருமஞ்சனம் தப்பு தப்பு தப்பான்னு கொட்டவே மாட்டோம். அப்படி லேசா இந்த தேன் விட்டு அப்படி லேசா வழியும் பாருங்க. அந்த மாதிரி பெருமாளுக்கு
இந்த திருமஞ்சன தீர்த்தமே லேசா, அதுவும் ரொம்ப வயசானவர், அதே சமயத்தை குழந்தை, அதனால எப்பவுமே இளஞ்சூட்டில் தான் அவருக்கு திருமஞ்சனமே. சின்ன தண்ணி விட்டுறவே மாட்டான் நம்பெருமாளுக்கு. இளஞ்சூடில் லேசா 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 லேசா. அதுலேயும் அன்னைக்கு பட்டருக்கு, இந்த அபிஷேகம் பண்ணுற பட்டருக்கு, திருமஞ்சனம் பண்ணுற பட்டருக்கு சுவாமி ஒரு கலப்பாக இருக்கார், டயர்டாக இருக்க ஒரு ஃபீல் வந்து கொடுத்துன்னா எல்லா திருமஞ்சனத்தையும் திருவடியிலேயே சேர்த்துருவார், திருமேனிக்கு சேர்க்கவே மாட்டார். சரி, அம்மாக்கெல்லாம் இடுப்பு கீழே மட்டும் குழந்தை குளிப்பாட்டி விட்டுருவா, போதும் போதும் ரொம்ப ஜலதோஷமாக இருக்குது. கழுத்துக்கு கீழே கேரளாக்காரெல்லாம் தமிழ்நாடுக்காரெல்லாம் சொல்லுவாள், அவள்லாம் குளிக்கிறதே கிடையாது, மேல் அலம்பரா அப்படின்றான். அவள் மட்டும்தான் டெய்லி தலைக்கு குளிப்பாள். இதில் நம்ம அம்மாக்கள் கழுத்துக்கு கீழே ஒரு குளியல், அதை லேசாக ஒரு உடம்புல ஒரு சூடு தெரிஞ்சு கொடுத்தா இடுப்புக்கு கீழே ஒரு குளியல், அதையும் தாண்டி எதாவது தெரிஞ்சு கொடுத்தனா திருவடியோடு முடிஞ்சிடும், அவ்வளோதான். அதுக்கு மேலே தண்ணி மேலேயே வராது. அந்த மாதிரி இந்த கௌசல்யா மாதா இத்தனையும் அனுபவிக்கிறாளாம். ராதை ராமனை மடியில் போட்டுன்னா ராமன் சொல்ல, அம்மா கதை சொல்லுமா. ராமனுக்கு என்ன கதை சொல்கிறது சொல்லுங்க. யசோதை கிட்ட கிருஷ்ணன் கதை கேட்டான், அப்போ யசோதை ராமன் கதையை சொன்னான். ராமனுக்கு என்ன கதை சொல்ல முடியும்னா வராகர் கதை, நரசிம்மர் கதை, வாமனமூர்த்தி கதையெல்லாம் சொல்லுவான். பகவான் உடனே கையெல்லாம் குமா, ஜெய் போலோ வாமனமூர்த்திக்கு ஜெய், ஜெய் போலோ நரசிம்மமூர்த்திக்கு ஜெய். நரசிம்மர் கதையெல்லாம் சொன்ன உடனே குழந்தை ராத்திரி அம்மா அப்படி தட்டுறான், என்னடா குழந்தை, அம்மா சூச்சு வர்றது கூட வாங்குவோமான்றா ராமன். ஏண்டா குழந்தை தனியாக போவியே, இன்னைக்கு ஏண்டா பயப்படுறேன்னா, எந்த பக்கம் திரும்பினாலும் சிங்கம் தெரியறதுமா, நரசிம்மம் தெரியறது, இவன் தான் நரசிம்மமா வந்தவனே. உடனே கௌசல்யா, அச்சோ என் குழந்தைக்கு எத்தனை பக்தி, நரசிம்மமூர்த்தி பிரத்யட்சமாக தெரியறா. உடனே தோழிகள் அந்த வேலைக்காரிகள்லாம் கூப்பிட்டு, பாருடி பிரஹ்லாதனுக்கு அப்புறமா நரசிம்மனை பார்த்த ஒரே ஒரு பிள்ளை என் பிள்ளை மட்டும்தான். லக்ஷ்மணன் வாயை புத்தின்னு சிரிக்கிறதான் ஓரத்தில், இதுதான் நரசிம்மமே, அம்மாவுக்கு தெரியல பாவம். உடனே ராமன், சும்மா இருடா, அம்மாவுக்கு ஆனந்தத்தை கொடுக்கறதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்கேன், சும்மா நடுவில் புகுந்து நான் பரபிரமம் சொல்லி கெடுத்துடா, அது தெரிஞ்சுதா எங்கள் அம்மா என்ன ராமா 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 ஏ ராமகுட்டி அப்படின்றாங்க. சில பேர் ராமுட்டின்பா, இதெல்லாம் கௌசல்யா பேர் வச்ச பேர். ராமு ஏ ராமா, ராமமூர்த்தி, ராமச்சந்திரன், இத்தனை பேர் ஏ ராமுட்டி, ஏ ராமச்செல்லமே அப்படின்ச்சா. அந்த மாதிரி இப்படியெல்லாம் கொஞ்சம் அதை கேட்டு கேட்டு இந்த கணேச தேவின்ற ராணிக்கு அப்படி ஒரு பக்தி தவிப்பு வந்துடுத்து. தானும் அந்த மாதிரி ராமன் அனுபவிக்கணும்னு சொல்லி இதே ராமஸ்மரணம், உக்காந்தாலும் எழுந்தாலும் ராமா 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 ராமா. அதில் ஸ்வெட்டர்லாம் பின்னி வைக்கிறான். பாத்துக்காரர் கேட்குற, யாருக்கு நீ ஸ்வெட்டர்லாம் பின்னுற அப்படின்னா, ராமனுக்கு தான் அப்படின்னு சொல்லி. இளஞ்சூடா பாலெல்லாம் காய்ச்சறா, யாருக்குடினா ராமனுக்கு தான் அப்படின்னு. சின்ன சின்ன குட்டி குட்டி இட்லிலாம் ஆகிடுறான். இன்னும் இத்தனோட இட்லி ராஜா கொண்டு போடுறான், நான் ராமனுக்காக பண்ணேன், கொஞ்சம் மீந்து போயிடுத்து நீங்கள் சாப்பிடுங்கன்றான். ராஜா பார்த்தா இவளுக்கு பைத்தியமா நான் பைத்தியமா. ஏன்னா அந்த ராம பக்தி, நம்ம என்ன பண்ணுறோமோ அதை சுவாமிக்காக பண்ணுறது தான் பக்தி. ஸ்திரீகள் எல்லாம் ஆற்றுல சமையல் பண்ணும்பொழுது, தலிகை பண்ணும்பொழுது பகவானுக்காக பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நிஜமாவே சாப்பிட்றவ ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோடு நன்னா இருப்பான், குடும்பம் நன்னா இருக்கு. ஏன்னா நம்ம சாப்பிட்ற ஆகாரம் தான் நம்ம வாழ்க்கையை நடத்துகிற. அன்னாத் பவந்தி பூதானி, பகவான் கீதை சொல்லலாம், அன்னத்தினால தான் உலகம் ஜீவிச்சுன்னு இருக்கு. அந்த அன்னம் பகவத் பிரசாதமாக இருக்கிற பட்சத்தில் குடும்பம் நிச்சயமாக நன்னா. நீங்கள் டிவியெல்லாம் பார்த்துட்டு அழுதுட்டு சமைச்சேன்னா நன்னா இருக்கும். வேற என்னத்தை சொல்ல முடியும், நான் பகவத் விஷயம் அதை கேட்டுண்டு அதை பார்த்துண்டு அதை அனுபவிச்சுண்டு பண்ணேன்னா அதை சாப்பிட்றவாளுக்கும் பக்தி ஞான வைராக்கியம் ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் சித்திக்கும். இந்த கணேச தேவி இதே ஸ்மரணையில இருக்கா. ஆச்சரியமா அவ பார்த்தா நிறைய ரிஷிகள்லாம் வரா, அவாத்துக்கு நிறைய பக்தர்கள்லாம் வரா. யார் வந்தாலும் உட்கார வச்சு எனக்கு ராம கதை சொல்லுங்களே, ராமனை பற்றி சொல்லுவேன். உலகத்திலேயே ஒரு அவதாரத்தை பலவிதமாக பல மொழிகளில் சொல்கிறோம் அப்படின்னா ராமாயணம் ஒன்று தான். அசாமி ராமாயணம் உண்டு, ஜெயின மதத்தில் ஒரு ராமாயணம் உண்டு, ஸ்ரீலங்கா ராமாயணம் உண்டு, இந்தோனேஷியா ராமாயணம் உண்டு, மலேசியா ராமாயணம் உண்டு, தாய்லாந்து ராமாயணம் உண்டு. அது இல்லாதபடி வால்மீகி ராமாயணம், துளசி ராமாயணம், கம்ப ராமாயணம், அத்தியாத்ம ராமாயணம், ஆனந்த ராமாயணம், அத்தனை ராமாயணம். உலகத்தில் ஒருத்தனை பற்றி இவ்வளோ பேச முடியும்னா ராமனை தவிர வேறு யாருமே கிடையாது, அத்தனை ராமாயணமும். அதனால் ஒவ்வொரு பக்தா வரும் பொழுது ஒவ்வொருத்தர்கிட்டேருந்து ஒவ்வொரு விதமான ராமாயணம். இது இல்லாதபடி ஆழ்வார்கள் பிரபந்தங்களில் பாடின ராமாயணம்.
அதுலேருந்து எடுத்து பெரியவாச்சான் பிள்ளை பண்ண பாசுரப்படி ராமாயணம். நிறைய ராமாயணம் உண்டு. இத்தனை ராமாயணம். இது இல்லாம நிகமாந்த மகாதேசிகர் பண்ண மகாவீர வைபவம் ரகுவீர கத்தியம்னு ஒரு ராமாயணம். இது இல்லாதபடி காளிதாசன் பண்ண ரகுவம்சம். எத்தனை போறது பாருங்க. இது மத்வ சம்பிரதாயத்தில் பண்ணது, ஸ்மார்த்த சம்பிரதாயத்தில் பண்ணது, கொட்டி கடக்கு ராமாயணம். இது இல்லாதபடிக்கு காளிதாசனோட ஃப்ரெண்டு போஜராஜன் பண்ண போஜ சம்புன்னு ஒரு ராமாயணம். இவ்வளவு ராமாயணம் உண்டு. அதனால ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு ராம கதை கேட்டிருக்கா இந்த கணேச தேவி. கேட்டு 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 ராமா குழந்தே இதையே நினைச்சுட்டு இருக்கா. இவர் விஸ்வாமித்திர அழிச்சுட்டு போனதெல்லாம் அவளுக்கு மனசே ஆகலை. ராமன் ராத்திரி தூங்கலேன்னு கேட்டுட்டானா இவ தூங்கவே மாட்டேங்கிற, அழுதுண்டே இருக்கா. ராஜா கேட்குறான், எதுக்கடி அழுறேன்னா, பாவம் ராமன் விஸ்வாமித்திரருடைய யாக சம்ரக்ஷணத்துக்காக தூங்காம அலையிறான். குழந்தை கால் வலிக்குமே, இந்த விஸ்வாமித்திர சீக்கிரத்தை யாகத்தை முடிக்கப்படாதா, இத்தனை நாள் பண்ணணுமா? குழந்தை கண்ணெல்லாம் சிவந்து போயிடுது. ராமன் கண்ணு எப்பொழுதுமே சிவந்த கண்ணு தான், செந்தாமரை கண்கள். ஆனா இவளுக்கு ராத்திரி தூங்காததுனாலே சிவந்த கண்ணுன்னு ஒரு அபிப்பிராயம். அதனால இப்படி எல்லாம் புலம்பின்னு இருக்கா. அப்ப சில பக்தர்கள்லாம் இவளை பார்த்துட்டு சொன்னா, நாங்கள்லாம் இப்ப அயோத்தியா போறோம் வரியாமானுட்டான். உடனே அவளுக்கு சந்தோஷம், ராம ஜன்ம பூமி, உடனே போகணும்னு சொல்லி ராஜா கிட்ட உத்தரவு வாங்கிட்டான். ராஜாவும் சரிம்மா போயிட்டு வா அப்படின்னு விட்டான். அழகா போய், ஆனா ராஜா சொன்னா சீக்கிரம் வந்துடணும் தெரியறதா அப்படின்னு சொல்ல இவளும் அழகா கிளம்பி ஆச்சு. அயோத்தியா வந்தாச்சு. சரையு நதியில தீர்த்தம் ஆடினா அந்த மணல் எல்லாம் அப்படி புரள்றாளாம். பக்தாலாம் எதுக்குமானா, என் ராமன் நடந்த ஒரு இடம் அப்படின்றான். சரையு நதி அள்ளி அள்ளி குடிக்கிறா. ஏன்னா ராமன் திருமேனியை தொட்ட ஒரு நதி ஆச்சு. சரையுக்கு அத்தனை விசேஷம். காவேரிக்கு ரங்கனுடைய திருமேனியை தொட்ட ஒரு பலம், தாமிரபரணிக்கு ஆழ்வாரையும் ராமானுஜரையும் தந்த ஒரு பலம். ஒவ்வொரு நதிக்கு ஒரு புண்ணியம் உண்டு. யமுனை ஸ்வயம் கிருஷ்ணனே குடிச்சு குதிச்சு விளையாடினவனால தூய பெருநீர் யமுனை துறைவன் அப்படின்ற ஆண்டான். நம்முடைய நதிகள் ஒவ்வொன்றத்துக்கும் அத்தனை மகிமை உண்டு, அத்தனை சிரேஷ்டம். பாலாற்றங்கரை ஆழ்வார்கள், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார்லாம் தீர்த்தமாடின ஒரு பாலார். இன்னைக்கு கூட காஞ்சி பரமாச்சாரியாருடைய மணிமண்டபம் ஓரிக்கையில் பாலாற்றங்கரையில் பார்க்கணும். சலசலசலன்னு அந்த காற்று ஜலம் இருக்கோ இல்லையோ, ஆனால் பெரியவாளுடைய கருணை அப்படி வடிஞ்சுட்டு தான் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி சரையில் அப்படி குதிக்கிறா. அயோத்தியா வீதிகளில் ராமா 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 ராமான்னு பித்து பிடிச்சா மாதிரி ஓடுறான். அந்த பித்து வரணும். எங்க சுவாமி ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குத்தான் என்பார் அப்படின்றார் பெரியாழ்வார் சொல்றார். கிருஷ்ணன் பிறந்த சமயத்துல கோகுலத்திற்கு அந்த கோபர்கள் கோபிகள் எல்லாம் எங்க 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 எங்கன்னு தேடி ஓடினாளாம் சுவாமிய. அந்த மாதிரி இவ ராமா 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 தேடின்னு இருக்கா. ஒவ்வொரு நாளும் இவளா ஏதோ சமைக்கிறா, ராமனுக்கு கொடுக்குறா. இப்படியே அயோத்தியாலேயே கதின்னு கிடக்கிறா. ராஜா பார்த்தா 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு, வரவே இல்லை. ஒவ்வொரு தடவையே யாரையோ தூது அனுப்பினா அவளுக்கும் அப்புறம் வரேன் இப்போ வரேன். இப்போ ஸ்ரீராமநவமி வர்றது, ராம ஜனனமாகும், ராமன் வளர்ந்துட்டான் அப்புறம் வரேன், இப்போ சீதா கல்யாணம் ஆக போகிறது அப்புறம் வரேன், ஏதான காரணம் சொல்லிகிட்டே இருக்கா. அப்புறம் ராஜாவே வந்து கூப்பிட்டான், அப்பயும் அப்புறமா வரேனே. இப்போதான் ராமன் 2 அடி நடந்திருக்கான். அவளுக்கு ராமனை குழந்தையாவே பார்க்குறாளா, 2 அடி நடந்திருக்கான் அப்படின்ட்டான். இன்னொரு சந்தர்ப்பத்தில் வரான், ராமன் என்னமா பேசுறான் தெரியுமா, அம்மா அம்மா அம்மா. சத்தியமா ராமன் பிரத்யக்ஷமா அவகிட்ட விளையாட ஆரம்பிச்சுட்டான். சின்ன குழந்தையா நம்ம கெஞ்சினோம் கதறினோம் அழுதோம், பிரபோ நீ குழந்தையா வரணும், என் கூட பேசு, என் கூட விளையாடு, எனக்கு நீ வேணும்னு கேட்டோம்னா சுவாமி வருவான். இவ்வளவு நாள் கேட்கலன்னா பரவாயில்ல, இன்னிலேருந்து கேளு. அர்ஜுனன் கேட்டான், எனக்கு வழி தெரியலப்பா, எனக்கு வழி புரியல, கிருஷ்ணா எனக்கு வழி காட்டுன்னு சொன்னான். கேட்டான், பகவான் திருவடியில விழுந்தான், பகவான் பகவத்கீதையை சொன்னான். நம்ம கேட்கணும், ஏதோ கேட்கணும், யார்கிட்டயோ கேட்கணும். சுவாமி கிட்ட எல்லாத்தையும் கேளுங்க, கடைசியில நீ வேணும் அதையும் கேளுங்க. நீ வேணும்பா, எனக்கு நீ வேணும். கோபிகைகள் மாதிரி ஹடம் பண்ணணும், யசோத மாதிரி கேட்கணும், தேவகி மாதிரி தவம் இருக்கணும். அப்ப சுவாமி கிடைப்பார். சுவாமி யாருக்கு வேணாலும் கிடைப்பார். அந்த கேட்கிற முறைப்படி கேட்டா சுவாமி தன்னை கொடுப்பார், சந்தேகமே கிடையாது, துளி கூட சந்தேகம் வேண்டும். அந்த மாதிரி இந்த விதவிதமா கேட்டுட்டா பாலராமன் விளையாட ஆரம்பிச்சுட்டான். ராஜா பல தடவை வந்தா, இப்போ வரவே மாட்டேங்கிறான். ராமனுக்கு நேற்று தான் கொண்டை போட்டேன், நேற்று தான் மொட்டை அடித்தேன், நேற்று ராமன் ஓடும்போது கீழே விழுந்துட்டான், முட்டியில் அடிபட்டு விடுத்துன்றான். நேற்று ராமன் தூங்கவே இல்லை, இருமிண்டே இருந்தான்றான். அந்த பாவத்தில்
ராமன் விதவிதமான லீலைகள், ஒரு புத்திரனா இருந்து என்னெல்லாம் சுகம் தர முடியுமோ, என்னெல்லாம் படுத்த முடியுமோ அத்தனையும் பண்ணிட்டு இருக்கான் ராமன். ஒரு தடவை ராஜா பார்த்தா அவனுக்கு பொறுமை விட்டு போயிடுது. என்னடி எப்போ பார்த்தாலும் வந்தாலும் தோ வரேன் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு இருக்காய், நீ ஏன் வரமாட்டேங்கிறாய்? அவ சொன்னா, ராமனை விட்டுட்டு எப்படி வர முடியும் அப்படின்னு. அப்போ ராஜா சொன்னான், உன்னை யார் ராமனை விட்டுட்டு வர சொன்னான்? நம்ம குழந்தை தானே அவன், ராமனையும் கூட்டுண்டு வா அப்படின்னுட்டான். உடனே அவளுக்கு சந்தோஷம் தாங்கலை. அப்படியா, ராமனை கூட்டணும்? ஆமாண்டி, எப்போ நீ உன் குழந்தைன்னு அவனை சொல்லிட்டியோ அப்போ அவன் எனக்கும் குழந்தை தானே, நம்ம ஆத்து குழந்தை நம்ம கூட இல்லாமல் வேற யார் கூட இருப்பா, நீ அழிச்சுட்டு வா. உடனே வச்சுன, நிஜமா சொல்லலாம், சத்தியமா சொல்றேன், ராமனுக்கு அப்பானா சந்தோஷம் தானே, நீ மட்டும் ராமனுக்கு அம்மாவா இருக்கும்போது நான் அப்பாவா இருக்கப்படாதா அப்படின்னு நான் மதுகர். ஏன்னா நல்ல பர்த்தா வாய்ச்சி நம்மளை புரிஞ்சுக்கிறதும் கஷ்டம், நல்ல பாரியை இருந்து பணிவிடை பண்றதும் கஷ்டம், இவா ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது அதை விட கஷ்டம். அப்படியே இருந்தாலும் அந்த வம்சம் நன்னா எல்லாரும் அவளுக்கு ஒத்து வர்றது அதை விட கஷ்டம். எல்லாம் கிடைக்கலாம் பெரிய கிருபை. அந்த மாதிரி இந்த ராமனை பற்றி அவன் சொன்னோன்னு அழிச்சுண்டு வா அப்படின்னுட்டான் ராஜா. நாளை காத்தால கிளம்புறோம், நீ ஒரு ராமனை கூட்டுண்டு வான்ட்டான். உடனே அவள் ஓடினான். இந்த அயோத்தியாவில் கனக பவனம்னு உண்டு இன்னைக்கும், அந்த இடத்துல தான் ராமனுடைய அரண்மனை இருந்ததுன்னு சொல்லி கனக பவனம்னு சொல்ல, தங்க மாளிகை தமிழ் அர்த்தம்னா. அழகாக அந்த கனக பவனம் போனால் அங்கே ராமனை பார்த்தா, ராமா வாவா அப்பா சொல்லிட்டா, இனிமேல் இந்த ஊரில் இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டார், நம்ம தேசத்துக்கு நம்ம ராஜ்யத்துக்கு போகலான்னு சொல்லிட்டா, நாளை காத்தாலும் நம்ம போகிறோம் தெரியறதா, நீ வந்துடணும், அம்மாவோட வந்துடு. அயோத்தியாவில் இருக்கிற மாதிரியே நம்ம ஊரும் அயோத்தியா தான், ஆனால் ராமன் இருக்கும் இடம் அயோத்தியா தானே, ராமன் எங்கே இருந்தாலும் அது அயோத்தியா அவ்வளவுதானே, அதனால வந்துடுறா குழந்தை, அம்மாவோட போகணும். சரியா, ராத்திரி சீக்கிரம் தூங்கிடணும், காத்தால சீக்கிரம் எழுந்துக்கணும், சமத்தா காலங்காத்தால குளிக்கணும், கடகடன் ஆயி சூச்சூலாம் போயிட்டு ட்ரெஸ் பண்ணிக்கணும், அம்மா உனக்கு எல்லாம் பண்ணி தருவேன், ஊரில் போனால் லட்டு பண்ணி தருவேன், அதிரசம் பண்ணி தருவேன், நிறைய பாயசம் எல்லாம் கொடுப்பேன், சமத்தா காத்தால அப்பாவோட ராமகுட்டியும் அம்மாவும் கிளம்புறோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பகவானும் சரி 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 மண்டையை ஆட்டிடுது. அடுத்த நாள் காத்தால எழுந்துக்கிறா. எப்பொழுதுமே ராத்திரி பக்கத்துல இவ பக்கத்துல ராமன் படுத்துப்பான். அவன் யாரும் விட்டுக்கலையே விட்டுக்கணுமே சுவாமியை பக்கத்துல. அவங்களை ரங்கநாதனை பிடிக்கணும், பக்கத்துல ரங்கநாதனை வச்சுக்கோ. திருவேங்கடமுடையான்னா திருவேங்கடமுடையான், பத்மநாபன்னா பத்மநாபன், கிருஷ்ணன்னா கிருஷ்ணன், நரசிம்மன்னா நரசிம்மன். இந்த சுவாமியை பக்கத்தில் விட்டுக்கோங்க. அது அழுக்கு போர்வதான், கிழிஞ்ச பாய் தான், பரவாயில்ல, நம்ம சுவாமி நம்மளோட படுத்துப்பார், அவருக்கு ஒன்றும் தள்ளுபடியே கிடையாது. பகவான் பக்தியைத்தான் பார்க்குறான். பக்தி பக்தி பக்தி, வேற எதற்கும் சுவாமி வசப்படுறது கிடையாது. ராத்திரி அழகா படுத்துட்டு இருந்தா, அவளை அழகா தட்டினா, தாளாட்டெல்லாம் பாடினான். அடுத்த நாள் காத்தால பார்த்தா ராமனை காணலை. நினச்சா அவரோட குழந்தை சீக்கிரம் எழுந்து தயாராகிட்டான் போல இருக்குன்னு ஊர் முழுக்க தேடுறான், ராமனை காணவே இல்லை. ராஜாவோ சொன்ன நேரம் ஆயிடுது, வா போகலாம் வா போகலாம் வா போகலாம். இவ்வளோ ஓன்னு அழறா, சரையு நதிக்கடலை உட்காந்து அழறா. ஏன்னா ராமனுக்கு போர் அடிச்சா சரையு நதிக்கடலை தான் விளையாடிட்டே இருப்பான். அந்த குழந்தைங்க எப்போ இந்த ஜலப்பிரதேசம், அது இந்த கிராமத்து பசங்க, நதிக்கடலில் இருக்கிற பசங்கள்லாம் விளையாடணும்னா நதிக்கரைக்கு போயிடும். அங்கேயே ஆயு சூச்சு குளியல் எல்லாம் முடிக்கும். நான் குளிச்சுட்டு வரேன்னு போவேன், 4 மணி நேரம் ஆகும். குளிக்கிறதே ஒரு விளையாட்டு. இங்கே குளிப்பாட்டதே பெரும்பாடாக இருக்குது நமக்கு பட்டணத்தில். அவங்களுக்கு குளிக்கிறதே ஒரு விளையாட்டு அப்படியே இருக்குமா. அதனால சரை நதிக்கு அழறா, ராமா 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 அழறா. ஹே பிரபோ ராமா, எங்கடா போயிட்டா? ஊருக்கு போனோம் வாடா. நான் என்ன பண்ணுவேன்? ஆத்துக்காரையும் விட முடியல, உன்னையும் விட முடியல, நீயும் வரமாட்டேங்கிறா, அவரும் விடமாட்டேங்கிறா. நான் ஸ்திரீ ஜன்மா பெரிய பாடு, படாத பாடுபட்டு ஓன்னு அழறா. உடனே அழுது, பிரபோ வந்துடோ, அம்மாவை ஏமாத்தாத, நான் குளிச்சு கண்ணை மூடி ஜலத்துல மூழ்கி 1 2 3ன்னு சொல்லுவேன், குழந்தை ஓடி வரணும் அப்படின்னுட்டான். பகவானுக்கு கெடு வைக்கிறான். எவனுக்கு கெடுவே வைக்க முடியாது, அவனுக்கு கெடு வச்சுட்டா அழகா சரையில முங்கினா ராமா ராமா ராமான்னு 2 கையை வச்சுட்டு அப்படியே கதறி அழ. அவ கை இடுக்கல ஏதோ ஒன்று மாட்டிடுது. என்னடா அதுன்னு கட்டி பிடிச்சு பார்த்தா அழகான ஒரு ராம விக்கிரகம் கிடைச்சு. இவ்வளவு நாள் பிரத்யட்சமா விளையாடிட்டு இருந்த சுவாமி இவளுடைய பக்திக்கு வசப்பட்டு ஒரு அர்ச்சாவதாரம் மூர்த்தியா ஒரு பாலராமனா அந்த தேவி கணேச தேவிக்கு கிடைச்சுட்டான். உடனே கணேச தேவி இறுக்கி கட்டிண்டா. பயல, சரையூல தான் ஒளிஞ்சின்னு இருந்தியா, அம்மாவை ஏமாத்தி அழ விட்டுட்ட பாரு, நான் தான் அழுதுட்டேன் அப்படின்னு கண்ணத்தை பிடிச்சு கில்ல. ராமன், அம்மா மூச்சு திணறது, மேலே தூக்கு அப்படின்னு சொல்ல, இவள் அந்த ஜலத்திலேருந்து இந்த ராமனை தூக்கின்று எழுந்துக்க
கரையில் இருந்த அத்தனை பேரும் ஜெய் போலோ ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய், ஜெய் போலோ கணேச தேவிக்கு ஜெய் அப்படின்னு ஜெயகோஷம் பண்ணார்கள். ரொம்ப அழகான ஒரு ராமன். ராஜாவும் இந்த ராணி அழுதுட்டுக்கான்னு தெரிஞ்சு ஓடி வந்தான். இவன் கையில் அந்த ராமனுடைய மூர்த்தியை பார்த்தா அவனுக்கும் பிரத்யக்ஷமா ராமன் தான் குழந்தையாகவே காட்சி கொடுத்தான். உடனே அந்த ராமனை வெளில எடுத்துட்டு வந்து அழகா பூஜை எல்லாம் பண்ணி அழகாக அவனை தன்னுடைய தேசத்துக்கு இந்த கணேச தேவி அழைச்சிட்டு போனான். அந்த சரையு நதிக்கரில் இருந்தவா, அந்த அயோத்தியாவில் இருந்தவாள்லாம் சொன்னான், நாங்கள்லாம் பல வருஷம் சரையில் குளிச்சுட்டு இருக்கோம், ஆனால் எங்களுக்கெல்லாம் அந்த ராமன் கிடைக்கலமா, எங்கிருந்தோ வந்தாய் நீ, ஆனால் உன் பக்திக்கு இந்த ராமன் வசப்பட்டு கிடைச்சுட்டானே, அகோபாகியம் அகோபாகியம் சொல்ல இந்த கணேச தேவி இந்த மதுகரன்ற ராஜாவோட தன் தேசத்துக்கு போனால் அழகா ராமனை குழந்தையாவை எப்படி கௌசல்யா அனுபவிச்சாலோ அது போல டெய்லி ராத்திரி தூங்க வைக்கிறது, காத்தால எழுப்புறது, அவனுக்கு ட்ரெஸ்ஸு போட்டு விடுறது, அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறது, அவனோட விளையாடுறது, அவனுக்கு அழகாக அந்த ரைம்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கறது, அவனுக்கு விதவிதமாக கலர்கள்லாம் சொல்லி கொடுக்கறது, அது தேமேன்னு அப்படி இப்படி அலையிறது, சூச்சு வந்தால் குஞ்சு பிடிச்சிட்டே நிற்கிறது, சூ 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 சூன்னு அழகாக அம்மா அதை விளைச்சிட்டு போகிறது. எப்படி ஒரு குழந்தையுடைய லீலைகளை அனுபவிப்போமோ அதுபோல பாலராம லீலையை இந்த கணேச தேவி அனுபவிச்சா. அப்படியே பக்தி பண்ணிட்டு இருந்தா. கடைசியில் ராம சரணாரவிந்தங்களில் தன்னையே சமர்ப்பிச்சான். பக்தி. இந்த கதை ரொம்ப சின்ன கதை தான், ஆனால் டெய்லியே ஒவ்வொரு பக்தாளோட வைபவத்தோடு சேர்ந்து சேர்ந்து ராமாயணமும் அனுபவிக்க போகிறோம். ராம அவதாரத்தையும் அன்றைக்கி அனுபவித்தோம், கௌசல்யாதேவி அனுபவித்தோம், நம்ம திருநீர்மலை நீர்வண்ணர் அனுபவித்தோம், ஆச்சரியமாக கணேச தேவின்ற இந்த பக்தையையும் அனுபவித்தோம். அந்த மாதிரி நம்மளும் பக்தி பண்ண முடியும். இன்றைக்கி போங்கோ இந்த கணேச தேவி மாதிரி ராத்திரி ராமா நீ வேணும் நீ வேணும் நீ வேணும் கேட்டுகிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் ராமன் வருவான். அந்த நாள் சீக்கிரத்திலேயே அமையட்டும். நாளைக்கு இன்னொரு பக்தர், இன்னொரு ராம விஷயம், இன்னொரு திவ்ய தேசம். டெய்லி இப்படி தான் அனுபவிக்க போகிறோம். டெய்லி ஏதான ஒரு திவ்ய தேசத்துடைய ராம வைபவம், ராமாயண சம்பவங்கள், கூடவே ஏதேனும் ஒரு ராம பக்தாளுடைய அனுபவம். ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே 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 ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय सद्गुरु महाराज की, समस्त भागवदल को गोविंद नाम संकीर्तनम, जय जानकी कांत स्मरणम, गोपिका जीवन स्मरणम, ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், சர்வம் குருவர்ப்பணம். जय श्री राधे कृष्णा सत्संग की जय, जय श्री पूज्य श्री श्री अम्मावक जय, जय श्री भारत माता की लोका समस्ता सुखिनो भवन्तु, लोका समस्ता सुखिनो भवन्तु, लोका समस्ता सुखिनो भवन्तु. ओम शांति शांति शांति. जय श्री इंदु माता की जय, श्री बाला
सर्वत्र रामानुजनाम संकीर्तनम रामानुजा ராமானுஜா जय श्री अलमेल मंगा समेत திருவேங்கடமுடையானுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இங்கே ராமபக்த விஜயம் டெய்லி 6லேருந்து 8 மணி வரைக்கும் எல்லாரும் வந்து கலந்துக்கும். ராதே கிருஷ்ணன்.